ஊழியத்தினால் வந்தது. வேற எதனாலுமே வரல. மற்ற உறவுகளை காட்டில் இந்த உறவு விலையேறப்பட்டது. இன்னைக்கு மக அவன் இன்னைக்கு அங்க வர்ஷிப் பண்ண 5 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர்களை நேற்றைய தினத்தில் அவர்கள் போய் சந்தித்திருக்க வேண்டும். எல்லாம் இருந்த பொழுதிலும் வாங்கன்னு சொன்ன பொழுது எல்லாவற்றையும் வேற வேற இடத்துல கொடுத்துட்டு இந்த நாளில் வந்த அந்த அன்புக்காக அந்த கீழ்ப்படிதலுக்காக அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு வசனம், வழியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். அந்த கீழ்ப்படிதல் தான் ஆசீர்வாதத்தின் முதல் படி. தேவன் சொல்லுகிறது எதுவாக இருந்தாலும் அதற்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதங்களுக்கு அளவே இருக்காது. எனவே அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நமக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு செய்தி என்னவென்றால், நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வருஷம் ஆரம்பிச்சு 2வது வாரத்திலே மறுபடியுமா நேற்றைய தினத்துல ஊழியக்காரர்கள் அது உறுதியா சொல்லிட்டு போயிட்டார். இதுவரையிலும் கண்டிப்பா இருந்து இனிமேல் பார்த்தா அதை விட கண்டிப்பா என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது. இது கர்த்தர் சொன்னது. சொல்லும் பொழுது நம்முடைய ஆண்டவர் உடைத்து காயம் கட்டுகிறவர். கடும் இந்த மெதுமாத்தையாக போயிட்டீங்கன்னு சொன்னா அவர் அப்படிதான் தடவை பார்ப்பாரு. எங்கேயாவது கொஞ்சம் அப்படி இப்படி இந்த வளைவு சொல்லி நெருவு இருந்துச்சுன்னா மறுபடியுமா பேசிக்கிட்டே பழக்கம் நடந்துட்டாங்க. திரும்பி கட்டுப்பட்டார். அது சரியாயிடும். அதுதான் நம்முடைய ஆண்டவர். அதனால் இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும். எபிரேயருக்கு எழுதினதான நிருபம் 4வது அதிகாரம் 13-14 வசனங்களிலே எடுத்து வாசியுங்கள். இந்த வசனத்தை பாருங்க, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் யாருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? அவருக்கே கணக்கு. அவருடைய கண்களுக்கு எதுவுமே மறைவாய் இல்லை. அவருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாய் இருக்கிறது. நிர்வாணம் என்ன தெரியுமா? தெரியாது. அதாவது ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கினது நிர்வாணமா. அவர்கள் நிர்வாணம் என்று அவர்களுக்கு இப்பொழுது தெரிந்தது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது. ஆன பொழுதிலும் ஆண்டவர் எப்பொழுதும் போல அவர்களை வந்து பேச வருகிறார். அவர் வரும் பொழுதே ஓடி வர்ற ஆதாம் அன்னைக்கு ஆள காணல. ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆண்டவர் ஆதாம் இங்கே இருக்கிறார். ஆண்டவரை நான் இங்க ஒழித்து கொண்டிருக்கிறேன். ரீசன் என்ன? நான் நிர்வாணமாய் இருக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறார், நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார்? படைத்தவர் கர்த்தர், உண்டாக்கினவர் கர்த்தர். அப்ப அவர் சொல்லாமல் யாருக்கு தெரியும்? நிர்வாணம் என்ற அந்த வார்த்தை அப்பொழுதுதான் பிரயோகிக்கப்படுகிறது. அப்ப அந்த விதமான நிர்வாணங்களும் கர்த்தருக்கு முன்பதாக வெளிச்சமாக இருக்கிறது. அதனால் நான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், கரை திரையற்ற மனவாட்டியை கர்த்தர் தேடி வருகிறார். சபை என்று சொல்லும் பொழுது நானும் நீங்களும் கரை திரையற்றவர்களாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் கரை இருக்க முடியாது, ஒரு திரையும் இருக்க முடியாது. பின்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் நாங்க திரை போட்டு மறைச்சிடுவோம்.
கரை இருந்தா நீங்க என்ன 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 போட்டு என்ன 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 போட்டு கழுவாங்களே இப்ப கேரளா திப்பன முனாதான மோதல் ஃபார் எக்ஸாம்பிள் நோ அப்படி கழுவி போகாத கரைகளும் ஏவ மோதலத்தை அந்த தேவன் நிவி அப்ப ஆண்டவருக்கு முன்பதாக எதுவுமே அப்படி கிடையாது. தேவன் வாசிக்கிட்டு கிறிஸ்துவ கியாக்காரன் இல்லை. அப்ப அந்த கர்த்தருக்கு நாம் கணக்கு உபயோகிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் வாசிக்கிற கியாக்காரன் கலந்தேந்தோம். கணக்கு உபயோகிக்க வேண்டிய காரியங்கள் கிட்டத்தட்ட 9 காரியங்கள் உண்டு. கலந்தேந்தோட காரணம் சாமானிய நமக்கு தெரிஞ்சது. ஆனால் இந்த நாளில் சாட்சியிலேயே முக்காவாசி நேரம் போயிடுச்சு. அது சாட்சியிலமா விழா வாங்கி வரை அந்த எல்லா காரியங்களும் சொன்னா நம்ம மத்தியானம் சாப்பாடு கொடுக்க வேண்டியதாயிடும். ஏ ஒக்கம கியானிக்கு ஒரு தவ கேமத்தேங்க. அதனால அந்த நேரத்துக்குள்ள எத்தனை சொல்ல முடியுமா அத்தனை எல்லாவற்றுக்கும் கியாக்கியான போல நீங்க கியான. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 25வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். உபதேச 10:25 කියනවා. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவோ மரண வழி. மனுஷனை யாபத்து பெரினா மார்க்கத்தின் அவசான விநாசை கியா. சில நேரம் நம்முடைய பார்வைக்கு எல்லாமே நல்லது போல தான் தெரியும். சமாரிட்ட අපේ බැලුමට සියල්ල යහපත්ව තිබේ. ஆனா அது நல்லது கிடையாது. ඒක මොකද යහපතක් නෙවෙයි. பார்க்கும் பொழுது நல்லதாக தோன்றும். බලවේග හොඳ ආකාරව පෙනේ. ஆனால் அதை அனுபவிக்கும் பொழுதுதான் அதன் பாரதூரம் நமக்கு புரியும். මොකද ඒක අත්විඳිනකොට තමයි ඒකේ බලපත්‍රල අපිට எத்தனை තේරෙන්නේ. பேர் ஆலமரம் பார்த்திருக்கிறீங்க? කීදෙනෙක් ஆலமரத்துக்கு என்ன சொல்றது? බෝගස් කීදෙනෙක් දැකලා ஓ, තියෙනවා. அது ஆலமரம். அது அரச மரம். නුගස් කීදෙනෙක් දැකලා තියෙනවා. எப்படி வருது? அப்ப ஆலமரத்துல ஆலப்பழம் பார்த்திருக்கிறீங்களா? ඒ නුගයි අත දැකලා තියෙනවා. எப்படி இருக்கு? கொத்து கொத்தா இருக்கும், சிவப்பு சிவப்பா இருக்கும். ஆனா ஏதாவது சாப்பிட முடியும்? ஒண்ணுமே சாப்பிட முடியாது. එකක්වත් කන්න බෑ. அப்ப மரம் பெரிது, ගා විශාලයි. அதன் விழுதுகள் ஏராளம், ඒකේ ඵල වැඩි. அதில் கனிகள் ஏராளம், ඒකේ කිරි ඵලය වැඩි. ஆனால் பிரயோஜனம் இல்லை. කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ. அதை போல இருக்கப்படாது. ඒ වගේ ඉන්න රකයි. அப்ப நாம நினைக்கிறது எதுவுமே சில நேரங்களிலே அது சரியில்லை. අපි හිතේ දේවල් ඔය ආකාරයෙන් තමයි හරියන්නේ නැහැ. அதனாலதான் நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. මාර්ග වහන්සේට දෙන්න ඕනේ කියලා දේව වචනේ කියන්නේ. நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்தால் අපේ මාර්ග වහන්සේට කැප කරා නම් நம்முடைய வழியை அவர் வைக்கப்படும். අපේ මාර්ග වහන්සේ සබලවත් කරනවා. நம்முடைய வழியிலே நாங்கள் போவோமானால் අපේ මාර්ගෙම අපි යනවා නම් அதன் முடிவு மரணமாயிருக்கும், ඒකේ අවසානයේ මරණය දක්වා துக்கமாயிருக்கும், வேதனையாயிருக்கும். නින්දයි වේදනාවයි. எனவே நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி இந்த 26வது வருஷத்தின் 2வது வாரத்திலே நாங்கள் தீர்மானிக்க අපි வேண்டியது. මොනවද කරන්න ඕන කරන්න හොඳ නැත්නම් කියන එක මේ දෙවනි සතිය අපි කියන්නේ. நாங்கள் எதை செய்தாலும் අපි මොනවා කරුවා செய்கிற எல்லாவற்றிற்கும் நாங்கள் கணக்கு කරන ஒப்புவிக்க සෑම දෙයකම අපි ගණන් දෙන්න ඕනේ. மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் கடைசி அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். මාළිගේ අනාගත පොතේ අන්තිම පදයක් අපි කියනවා. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் ஒருவரோடு கூட ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் அதை கூர்ந்து கவனிக்கிறார். දෙවියන් වහන්සේට බය කුඩා පොඩි සියලු දෙනා වැඩි මිටි කතා කරලා දෙවියන් වහන්සේකට අනුකම්ප දීලා අසනවා எப்படி කියන්නේ. கேட்கிறாரா? ඔබ දාන්නේ වාසි උනන්දු යම්කම් දෙනවා කියලා. நேத்து ரெஜினோ நீங்க ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க. මේ පාර්ලිමේන්තුවට යාඥා කරන්නේ நான் இந்த மண்ணெல்லாம் கூப்பிட்டுட்டே இருக்கேன். அவங்க என்கிட்ட அங்க இருக்குது. ඉන්නවා ආයෙත් ඉන්නවා. தட்டி கூப்பிட்டு சொல்றேன் கேட்டுட்டு வரணும். සතුටු කරාම ආගෙන එන්න. அப்ப நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? අපි මොනවද කරන්නේ? நாங்க யாருக்கோ சொல்லுகிறதுக்கு தீர்க்க தரிசனத்தை අපි කාටදෝ කියනවා අනාගත වාක්‍යය. யாரும் கேட்கிறோம். අපි ආනවා. நான் எங்க பிள்ளைகளுக்கு சொன்ன அதாவது சபை மக்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தை நானும் பக்கத்துல இருந்து கேட்டேன். පාලතුමා සභාවේ දරුවන්ට කියන දේවල් ආගෙන එන්න. ஏன் சொன்னா அவரை காட்டிலும் உங்களை எனக்கு தெரியும். ඔහුට වඩා අපේ පාලතුමා ඔබ දන්නවා. அவருக்கு தேவன் வெளிப்படுத்துகிற காரியத்தை ஏற்கனவே நம்ம மூலமாய் சபை மூலமாய் வெளிப்படுத்தி வருகிறார். ඔහු තුලින් ඉරිදරව් කරන කලින් අපේ පාලතුමා තුලින් දෙවනාසේ அப்ப வந்து ஊழியம் செய்துட்டு போறவங்க சரியா சொல்றாங்களா இல்லையான்னு அதை நிதானித்து அறிய வேண்டியது, உங்களை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை. මේක ඇවිල්ලා කියන යන්නේ හරියට කියනවද කියලා ආන එක තමයි මගේ රාජකාරිය. நான் எப்பொழுதும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது வந்து இந்த சபைக்கு எல்லாரும் ஏற்றது கிடையாது. ඔබට හැම වෙලාවෙම කියන දේක් මේ සභාවට හැම කෙනාම ගන්නේ නැහැ. சில வேலைத்தலங்களுக்கு போனா சொல்லுவாங்க அதை ஸ்கிரீன் பண்ணி தான் அந்த வேலைக்கு எடுப்பாங்க. සමහර ස්ථාන වලට රැකියාවට ගියොත් ඒගොල්ලෝ පරීක්ෂා කරනවා ගන්නේ. இன்னும் சில கண் பரிசோதனை இடங்களுக்கு போனால் තවත් අපි එක්ස් පරීක්ෂා කරන්න ගියා. அப்படி இல்லைன்னா நம்ம ஆபரேஷனுக்கு போறதுக்கு අපි முன்னாடி සල්ලි කරන එකට යන්න කලින් மறுபடியும் நம்ம ஸ்கிரீன் பண்ணுவோம். අපි නැවත පරීක්ෂා කරනවා. இது
இவர்தானா මේ ඔහු තමයිද இவருடைய இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சரியா මේ වාර්තා සියල්ල හරිද இவருக்கு தான் நாங்க ஆபரேஷன் பண்ணோம் එයාට අපි ඔපරේෂන් அப்படி කරනවා மறுபடியும் ஸ்கிரீன் பண்ணி தான் உள்ள එයාට எடுப்போம் පරීක්ෂා කරලා තමයි அப்ப ஏற்கனவே செய்த அத்தனை டெஸ்டையும் நம்ம அந்த ஆபரேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி சர்ஜரிக்கு போறதுக்கு முன்னாடி செய்வாங்க කලින් කරපු සෑම පරීක්ෂාවක්ම නැවත ඔපරේෂන් එක කලින් උන් කරනවා அதே போல ඒ වගේම நாம் எதை செய்தாலும் நம்ம கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க අපි வேண்டியது මොනවා කරුවත් දෙවියන් වහන්සේට ගණන් දෙන්න ඕනේ நாங்க ஜெபம் பண்றோம் අපි ආත්මා කරනවා காணிக்கை தசமபாகம் கொடுக்கிறோம் සම්මාදම් පන්දු දෙනවා நம்ம பைபிள் வாசிக்கிறோம் අපි මේ වචනේ இந்த කියවනවා வருஷத்துல 10வது உங்களுக்கு புதிய ஏற்பாட்டை எழுத வேற சொல்லி இருக்குது මේ අවුරුදු අලුත් පිරිසුම ලියන්න කියලා දෙනවා எத்தனை பேர் எழுத ஆரம்பிச்சிட்டீங்க ඉතින් පටන් ගත්තා பரவாயில்லையே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் මාසු ආශිර්වාද කරනවා அப்படியாய் பைபிள் வாசிக்கிறீங்க ඒ මාරි වචනේ කියවනවා அது எழுதணுன்றதுக்காக எழுதப்படாது නිකන් ලියන්න ඕනවට ලියන්න எழுதும் பொழுது அது உங்கள் சிந்தையில பதிய வேண்டும் ඒක ලියන විට ඔබේ සිතුවිල්ල இந்த රැඳෙන්න வருஷத்தின் நவம்பர் மாசம் ஆகும் பொழுது இந்த புதிய ஏற்பாடு எழுதப்பட்டு எனக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் නොවැම්බර් මාසයේ වෙන විට සියලු දෙනා ලියලා පාර්ලිමේන්තුවට මාර දෙන්න அப்ப நாம் எல்லாவற்றையும் குறித்து நாங்கள் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க සියලු வேண்டும் දේ කෙරේ අපි දෙවියන් වහන්සේට ගණන් දෙන්න ඕනේ மத்திய எழுதின சுவிசேஷம் මතේ සුභාරංචි 12வது அதிகாரம் 12 වෙනි පරිච්ඡේදය 31வது வசனம் தொடங்கி 37வது வசனம் வரை நீங்கள் 31 வாசிப்பீர்கள் වෙනි පදයේ 37 වෙනි පදයේ දක්වා ඔබ කියවනවා எத்தனை பேர் 12வது அதிகாரத்தை எழுதினீங்க කී දෙනෙක් 12 වෙනි පදේ ලියුවද மத்திய 12 මතේ 12 වෙනි පරිච්ඡේදය කී දෙනෙක් ලියුවද அப்பா ஒரு ஆத்மா எழுதிருக்கா කෙනෙක් කියලා තියෙනවා அப்ப அந்த ஆத்மா அகதி என்னன்னு சொல்லி தெரியும் එයා කෙනාට දන්නවා මේ මොකක්ද කියලා அதாவது அது சிந்தையில் பதித்து எழுதியிருந்தான் ඒ සිතිවිල්ල රැඳිලා තිබ්බා මතකේ රැඳිලා තිබුණා அப்ப அது என்ன எழுதியிருக்கிறது என்றால் මොනවද ලියා තිබෙන්නේ அது 36வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது 30 වෙනි පදේ මෙහෙම කියනවා மனுஷன் பேசும் මනුෂ්‍ය කතා කරන வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து අනවශ්‍ය වචන සියල්ල කෙරේ நியாய தீர்ப்பு நாளிலே විනිශ්චය දවසේ கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ඒකට ගණන් දෙන්න ඕනේ කියලා උඹලාට පවසන්නේ அப்ப மனுஷன் பேசும் මනුෂ්‍ය කතා කරන வீணான வார்த்தைகள் අනවශ්‍ය වචන யாவையும் குறித்து සියල්ල කෙරේ இந்த வருஷத்துல ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்க வாயை காக்கும்படியாக கர்த்தர் சொன்னார் මේ අවුරුද්ද දෙවනාසෝපේ මුඛය ආරක්ෂා කරගන්න කියලා කිව්වා விசேஷமாய் கர்த்தர் எனக்கு சொன்னார் විශේෂයෙන් පාලකතුමාට දෙවනාසෝ உங்க කළා வார்த்தை உங்க பேச்சு குறையணும் அப்படின்னு මේ වචනේ අඩු වෙන්න ඕනේ ஏன் ඇයි நான் உன்னோடு கூட பேச வேண்டுமா මම ඔබ සමග කතා කරන්න ඕනේ நான் பேசுகிறது உனக்கு தெளிவாய் கேட்க මම வேண்டும் කතා කරන්නේ පැහැදිලිව ඇසෙන්න ඕනේ உன்னுடைய பேச்சு குறையணும் அப்படின்னு මේ වචන පොඩ්ඩක් අඩු වෙන්න ඕනේ කියලා ஒரு சில தலைகளும் ஆட்டப்படுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் සමහර ඔළුව එල්ලෙනවා இதுல இருந்து என்ன தெரியுது நான் கூட பேசுறேன் போல මේකේ මොනවද තේරෙන්නේ පාළුව වැඩිපුර කතා කරනවා වගේ எப்ப பேசுவேன்னா இங்கதான் பேசுவேன் කොහෙද කතා කරන්නේ මේ තමයි කතා කරන්නේ மத்த நேரங்கள் நான் பேசுறதுக்கு අන්තරාල පාළුව කතා කරන්නේ எனக்கு பேச்சு வராது නැහැ කතා වෙන්නේ නැහැ காதலிக்கல දැකලා තියෙනවද பேச்சே வராது වෙන්නේ නැහැ ஆனால் இங்க இருக்கும் பொழுது எதெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் வந்துட்டே இருக்கும் ස්ථානේ ඉන්න විට මොනවද කතා කරන්න ඕනේ ඒ දේවල් පැමිණෙන්නේ நாம் பேசுகிறதான வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் குறித்து நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க කතා කරනකොට හැම වචනයකම අපි ගණන් දෙන්න ඕනේ அது யாருக்கு ஒப்புவிக்க வேண்டும் කාටද ගණන් දෙන්න ඕනේ கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும் දෙවියන් වහන්සේටයි அப்ப நாம் பேசுகிறதான வார்த்தைகளை குறித்து நாங்கள் மிகவும் நிதானமாய் இருக்க வேண்டும் අපි කතා කරන වචන කෙරේ ගොඩාක් පරිස්සම් වෙන්න யாரை குறித்து பேசுகிறோம் කවුරු ගැනද කතා කරන්නේ ஏன் ඇයි பேசுகிறோம் කතා කරන්නේ எதற்காக பேசுகிறோம் කතා කරන්නේ இதனால் ஏதாவது நன்மைகள் உண்டா මේකේ යහපතක් ඇති இதனால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு மேன்மை உண்டா අතමගේ ආත්මික ජීවිතේ அப்படி எல்லாம் சொல்லி நாங்கள் நம்முடைய பேச்சை குறித்து நம்முடைய வார்த்தைகளை குறித்து நாங்கள் நிதானிக்க අපේ வேண்டும் වචන ගැන අපි මෙනෙහි කරන්න ඕනේ சிலவங்க பேசுவாங்க முடிவே கிடையாது සමහර අය කතා කරනවා ඒකේ අවසානයක්ම නැහැ நான் ஏன் பேசுறேனே தெரியாது ඇයි කතා කරන්නේ කියලා උන් දන්නේ නැහැ கடைசியில பேசுறதுக்கு ஏதாவது உங்களுக்கு நீங்க பேசுறது ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சான்னு கேட்டா அவனுக்கும் புரிஞ்சிருக்கா கேட்கறான் நமக்கும் புரியாது කතා කරනකොට ඔබට තේරෙනවද කියලා උඩ තේරෙලා නැහැ ආපහු අපිට තේරෙලා இப்ப நான் பேசுறது ஏதாவது உங்களுக்கு புரியுதா පාල්තුමා කතා කරනකොට තේරෙනවද ஏதோ பேசுறீங்க අපි කතා කරනවා நாங்களும் கேட்கிறோம் අපි නාම அப்படி ஏதாவது தோணுதா உங்களுக்கு ඒ මෙහිදිනවද ඔබට ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது ඉතින් ஏதாவது ஒண்ணு சொன்னா தானே மண்டே சும்மா தானே வச்சிருக்கேன் ඔළුව නිකන් හිටියා தேவையில்லாத நேரம் ஆடிட்டு இருப்பீங்க ඕක දිහාට ඔබලන් ඉන්නවා இப்ப நம்ம என்ன சொல்லுகிறோம் මොනවද කියන්නේ நாம் பேசுகிறதிலே அது ஏதாவது காரணம் இருக்க வேண்டும் අපි කතා කරන්නේ අපි කිසි ප්‍රයෝජනයක් තිබෙන්න ඕනේ ஞானி அதிகமாய் பேச மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது ඥානවන්තයන් වැඩි කතා කරන්නේ නැහැ කියලා දේව වචනේ மூடனோ அவன் அலப்பிட்டே இருப்பான் මෝඩයදෝ කියවගෙන ඉන්න அப்போ உன் பேச்சை வச்சே தெரியும் நீங்க ஞானியா அல்லது நீங்க மோடையாவா අපේ කතාවෙන් තේරෙනවා ඥානවන්තයෙක්ද මෝඩයෙක්ද කියලා சில நேரம் பேசுவாங்க எதுக்கு பேசுறாங்கன்னு தெரியாது ඒවට කතා කරන මොනවද කතා කරනවද දන්නේ නැහැ நேத்து நாங்க வெளியில நின்று இருந்தோம் ඊ පාල්තුමා நானும் කියන්නේ அப்படி அசோக்கும் දාශෝ
திலீப் நினைக்கிறேன். දිලිප් කියලා හිතනවා. ஒருத்தர் வந்து பேசுறாரு என்ன பேசுறாரு தெரியல. එකිනෙක කතා කරනවා நான் எதுவுமே சொல்ல போகல. මොකද කියන්නේ ஏன் தெரியுமா? அவர் ஒரு கோப்பையில பிளேட்டையோ ஏதோ வச்சிருந்தாப்ல. கோப்பையில பிளேட் இல்லையா? டென்ஷன் ஆகி ஊத்திட்டாங்க. கலப்பட வேலை. அதனால பேசல. ஈசா கதா කරේ නැහැ. அதோட நாம எல்லாம் வெள்ளையும் சொல்ல மாட்டோமா? அவர் நினைச்சிட்டாரு இது ஏதோ ஒரு அரசியல் கூட்டம் போல அப்படின்னு நினைச்சு ஓதமா மேவதமா உண்மையமாய் மென்மையமாய் அப்படின்னு அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு. நமக்கு யாரையுமே தெரியாதப்பா, நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் அவ்வளவுதான் அப்படின்னு நான் பேசுறேன். அவர் பேசுகிறது எதென்று தெரியாமல் அவர் பிதற்றுகிறார். நாம் அப்படிதான் ஏதாவது ஒன்றை பார்த்துட்டு அவர் ஆரம்பிச்சா எங்கேயோ போய் முடியும். ஊழியக்காரர்களை குறித்து பேசுறவங்க அதிகாரம் கிடையாது. ஊழியத்துக்கு கர்த்தர் அழைத்திருந்தார். அவர்கள் செய்கிற ஊழியத்துக்கு குறித்த கணக்கை கர்த்தருக்கும் அவர்களை நியாயம் தீர்க்கவோ அவர்களை நியாயம் விசாரிக்கவோ நமக்கு அதிகாரம். அவர் அப்படி இவர் இப்படி எழுதிட்டு போட்டோம். அதை குறித்து ஏன் நாங்கள் பேசுகிறோம்? அவர்களை குறித்து நாங்கள் பார்க்கிறதுனால. எதனால நாங்கள் பார்க்கிறோம்? இப்ப ரீல்ஸ் வந்துட்டே இருக்குது. ஒன்ன தட்டுனா அடுத்தடுத்த வந்துட்டே இருக்குது. நேத்து என்ன ஊழியக்காரர் என்ன சொன்னாரு? யூடியூப் பாக்குறதெல்லாம் நிப்பாட்டுனாங்க. என்னைக்காவது ஏன் செய்தியை மறுபடியும் பார்த்துருக்கீங்களா? ரெண்டே பேர் தான் பாதுகாப்பு. நான் இங்கே நின்று கத்துறது. நம்ம மெசேஜ் யாருக்கா போன் பண்ணிருக்கீங்க? மெசேஜ் கார்டு போன் करना அதுலயும் ரெண்டு அர்த்தமா இருக்கு. அப்ப நான் எதுக்கு பேசணும்? அவர்கிட்ட அனுப்புறது இவர்கிட்ட அனுப்புறது சிலர் யாரு வருது என்ன சொல்றாங்கன்னு தெரியல, வந்துதான் அடுத்த பக்கம் அனுப்பிடுறது. குட் மார்னிங் காலையில் எழுமணும் எல்லாரும் அனுப்பிடுறது. அது குட் மார்னிங்கு கீழே என்ன எழுதிருக்காங்கன்னு தெரியாது. என்னைக்காவது நீங்க ஜோம் பண்ணி ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனத்தை டைப் பண்ணி யாருக்காவது அனுப்பிடுங்க. என்ன செஞ்சிட்டு அப்ப நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து நாங்கள் கருத்தருக்கு கணக்கு நாங்கள் நேரத்தை வீணாய் செலவழிக்கிறோம். இந்த 2026வது வருஷம் 1வது மாதத்தின் 11வது நாளின் எத்தனை மணி? 10:10 நாம் வராது. ஆனால் இந்த 10:10 நாங்கள் எப்படி செலவழித்தோம் என்கிறதை நாங்கள் கத்தருக்கு. நம்ம ஆராதனை 8:30 மணி. நீங்க 9 மணிக்கு வந்தீங்கன்னா 9 மணிக்கு தான் உங்களுக்கு ஆராதனை ஆரம்பிக்கும். ஆனா நம்முடைய ஆராதனை 8 மணிக்கே ஆரம்பிச்சு. சிலர் வந்து 8:10 8:20 அப்படி வராங்க. வந்து 10 நிமிஷம் ஆண்டவரே என்னோட கூட பேசு. ஆண்டவரே இந்த சரத்தை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே நம்முடைய சபை மக்கள் எல்லாரும் வரணும். யாராலும் வரக்கூடாம இருக்க கூடாது. யாராவது வந்தோன்னு யாராவது உட்காந்து ஜெபம் பண்றோம். அதுக்கப்புறம் நெட் எடுக்கிறது, ஓதுறது, போடுறது இதெல்லாம் நாம வரும்போது ஆயத்தத்தோட ஒரு இன்டர்வியூ போகும் பொழுது நீங்க சிவி அடியில வைப்பீங்களா மேல வைப்பீங்களா? சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வீட்ல வைப்பீங்களா ஃபைல்ல வச்சிருக்கீங்களா? இப்ப சாதாரணமான ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்றதுக்கு நாங்க இவ்வளவு ஆயத்தத்தோட கூட நாம் கணக்கோப்பு வைக்க வேண்டிய கர்த்தரை நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் ஆயத்தத்தோட கூட போய் சிலர் கீழே ஆறுதலா வருவாப்ல. கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசு அப்படின்னு அப்படியே போய் உரண
கேக் கடையில கேக் ஒருத்தனை வாங்கிட்டு ஒருன கடைக்கு கேக் யாரு கொடுத்தாங்க பேக்கர்ல போயிட்டு ஒரு மைனோமி வாங்கிட்டு பேக்கரியில மைனோமி இங்கேக்கு வந்துட்டு அவசரமா வந்த மாதிரி இங்க ஒரு செருப்பு அங்க ஒரு செருப்பு போட்டு உள்ளுக்குவாங்க சிலர் கலப்பறை அதிசயமாக செருப்பு தைக்கிறது பார்த்தா சிலர் அதை கூட செய்ய மாட்டாங்க சமாதானம் கேக்குறாங்க இங்க வந்து அதே கைவிசு தான் மேவில தேவாගේ எதுக்கு வராங்கன்னே நமக்கு புரிய மாட்டேங்குது இன்னைக்குல உங்க தேவனை ஆராதிக்க வராங்க இல்ல காலை சாப்பாடு சாப்பிட்டு போறதுக்கு வராங்க நமஸ்காரம் கண்டினா உதய கேம கண்டினா தானே கலந்து போயிருக்கீங்க அப்படி கடந்து நாங்கள் தேவனை ஆராதிக்க நாங்கள் எப்படி போகிறோம் நாங்கள் என்ன பேசுகிறோம் என்பதை குறித்து கணக்கு அப்படி தேவனாச நமஸ்காரம் கண்ட முன்னால கதா කරන්නේ 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 20வது வசனத்தில் பரிச்சய விஷயம் பண்ணி பாருங்க சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி විනාශ වෙනව නපුරු වචන තුලින් ඔබ ඉවත් වෙන්නේ சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி විනාශ වෙනව නිෂ්ඵල වචන වලින් ඉවත් වෙන්නේ කියලා நாங்கள் பேசுகிறதிலே अनेகமான வார்த்தைகள் வீணான வார்த்தைகள் අපි කතා කරන වචන වලින් ගොඩාක් වචන නිෂ්ඵලයි பிரயோஜனம் இல்லாதவை කිසිම දෙයකට වැඩක් නැහැ ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது மற்றவர்கள் பிரயோஜனமா இருந்தா பேசு මේ වචන කියන අන් අයට ඒක ප්‍රයෝජනයක් නැහැ ඔබ කතා කරන්නේ அப்படினா பேசு ඒක නැත්නම් කතා කරන්න එපා வீணான வீண் பேச்சுகளுக்கு விலகும்படியாக வேதம் ஆலோசனை சொல்லுகிறது නිකරුණේ වචන වලින් ඉවත් වෙන්න කියන වචනේ කියනවා 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 16வது வசனத்திலே ඉරිමෙද 2:16 වෙනි පදේ சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிடு විනාශ වෙන වචන තුලින් ඉවත් වෙන්න சீர்கேடான නිෂ්ඵල වූ வீண் பேச்சுகளுக்கு වචන වලින් விலகிடு ඉවත් වෙන්න மறுபடியும் சொல்லுது නැවතත් කියනවා அப்படினா அந்த நாங்கள் பேசுகிற பேச்சு எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் අපි කතා කරන වචනේ කොච්චර වැදගත්ද කියන එක අපි බලන්න ඕනේ ஆண்டவர் பேசும்போது ஏதாவது அனாவசியமா பேசுறாரு දෙවියන් වහන්සේ කතා කරනකොට නිකන් නිෂ්ඵලව කතා කරනවනේ பேசுறாரு ඒක කතා කරලා දෙවියන් වහන්සේ பேசினா கட்டாயம் வேதத்துல எழுதி කතා කරලා තිබ්බොත් අනිවාර්යයෙන් මේ වචන තුල ලියලා பேசிருக்காரா කතා කරලා තියෙනවද அவர் பேசினது எல்லாவற்றிற்கும் ஒரு அர்த்தம் උන්වහන්සේ කතා කරපු සෑම වචනයකටම මේක අර්ථයක් තේරුම් அவர் ஏன் பேசினார் என்பதற்கும் காரணம் උන්වහන්සේ ඇයි කතා කරුවේ කියන එකට තේරුම් அவர் ஏன் பேசவில்லை என்பதற்கும் காரணம் උන්වහන්සේ ඇයි කතා කරේ නැත්තේ කියන එකට තේරුම් அவர் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நீங்கள் பேசுகிறதான வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாயிருக்கு දේව දරුවන් වෙන අපි කතා කරන වචන උන්වහන්සේට ප්‍රසන්න වෙන්න ඕනේ புரியுதா තේරුම්ද නැද්ද ஏன் ඇයි நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்கள் கணக்கு අපි කතා කරන සෑම වචනයකම අපි அப்ப කරන්නේ இந்த வார்த்தைகளினாலே මේ වචන තුලේ நாங்கள் பாவம் செய்வோமானால் අපි පව් කරනවා නම් ஆண்டவருடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது දෙවියන් වහන්සේගේ පැමිණීමේදී අපි ගනු ලබන්නේ නැහැ எல்லாம் நல்லதா இருக்கு ඒ ඔක්කොම දරදී ஆனால் எங்கேயோ நாம தப்பு කොහෙද අපි වැරද්දක් කරලා ඇති யூதா 15வது அதிகாரத்திலே යුදාදා 15வது வசனத்திலே පාලසන පාච්චි பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் පෞකාරයන් කතා කරව දැඩි වචන பாவிகள் பேசின පෞකාරයන් කතා කරව கடின வார்த்தைகள் දැඩි වචන என்று சொல்லி அந்த வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லி அது எழுதப்பட்டிருக்கிறது මේ වචන වල විනිශ්චය දිවේක වහන්සේ ලියා තිබෙනවා அப்ப எனவே நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் අපි කතා කරනවා සෑම වචනයක් நிதானித்து பேச வேண்டியது විමසා බලන්න ඕනේ யோசித்து பேச කල්පනා කරලා කතා කරන්න ඕනේ அதான் சொல்லுவாங்க பேசும்போது யோசிச்சு பேச ඒ නිසා කියන්නේ කතා කරනකොට කල්පනා කරලා කතා කරන්න வாய் இருக்கின்றதுக்காக பேசக்கூடாது කට දින පළියට කතා කරන්න නරකයි என்னாலதான் பேச முடியுதுக்காக பேச මට තමයි කතා කරන්න පුළුවන් කියලා කතා කරන්න நிறைய பேர் இங்கிலீஷ்ல பேசுவாங்க ගොඩක් ඉංග්‍රීසියෙන් කතා කරනවා நிறைய பேர் வந்து தமிழ்நாடு சிங்களத்துல பேசுவாங்க සමහර අය සිංහලෙන් කතා කරනවා சிங்கள சிலர் வந்து நான் நேரடியாக கேட்டுருவேன் කෙලින්ම நீங்க தமிழா சிங்களம் ඔබ දෙමළද සිංහලද சிங்களன்னு சொன்னா சிங்களத்துல பேசணும் සිංහලෙන් කිව්ව தமிழ்ல சொன்னா සිංහලෙන් தமிழ்ல தமிழ்நாடு நம்ம ஏன் சிங்களத்துல பேசணும் දෙමළ කෙනෙක් එක්කයි සිංහලෙන් කතා කරන්න ඕනේ நம்ம சர்ச்ல அவர் மகையார் தான் අපේ සභාවට කරපු දෙයක් அவர் ஓடையோடு வரை இங்க தான் ஆராய்ச்சார் ඕලෙවල් දක්වා මේ තමයි அதாவது சின்ன காலத்துல இருந்து පොඩි කාලේ යන්න அப்ப அவர் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு போகும்பொழுது அவர் ஜாப் பண்ணிட்டு போவார் සෑම විභාගයකට යනකොටම යාත්‍රා කරලා යනවා அவருடைய தாத்தா தான் இங்க முப்பரா இருந்தார் අයි සිය තමයි මේ වැඩිමහල් කරේ ඉන්නේ அப்ப ஒவ்வொரு எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி ஜாப் பண்ணி සෑම විභාගයකට යන්න කලින්ම යාත්‍රා කරලා තමයි යන්නේ பெஸ்ட் ரிசல்ட்ஸ் හොඳ රිසල්ට් ராயல் காலேஜ் கிடைச்சது රොයල් කොලෙජ් එක හම්බුණා போயிட்டு ஒரு 2-3 மாசத்துல ගිහිල්ලා මාස දෙක තුනේ பார்த்தா ஃபேமிலி மிஸ்ஸிங் ඒ පවුලම නැහැ என்ன காரணம்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டா මොකද හේතුව කියලා අහුවම என் மகனுக்கு இங்கிலீஷ் தமிழ் புரிய மாட்டேங்குது මගේ පුතාට දෙමළ තේරෙන්නේ නැහැ ඒගොල්ලෝ எப்ப මොකද ஓலெவல் எக்ஸாம் கொடுத்தாரு ඕලෙවල් එක්සෑම් එකෙන් පස්සේ 10 வருஷம் புரிஞ்சுது අවුරුදු 10ක් තේරුණා දෙමළ 11வது வருஷத்துக்கு 3வது மாசத்துல புரியல 11 ஒரே ராத்திரில எப்படி தான் மாறினாங்கன்னு சொல்லி ඒක தெரியல වෙනස් වුණාද දන්නේ නැහැ
அப்படி கணக்கு கொடுக்கணுமா வேணாம்? ගණන් දෙන්න ඕනද නැද්ද? நம்ம செய்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கற்றுக்கணும். අපි කතා කරන හැම වචනයකම උන්වහන්සේට ගණන් දෙන්න ඕනේ. அது ஆவிக்குரியதா இருக்கட்டும், ஆவிக்குரியதா. ආත්මික වෙන්න පුළුවන්, ලෞකික වෙන්න පුළුවන්. அதனால தான் அரசியல்வாதிகள் சொன்னதான அந்த மேடை பேச்சுகளுக்கு எல்லாம் அடுத்தது கொடி பிடிச்சி நிக்கிறது காரணமே தான். මේ දේශපාලන කතා කරන වචන පොඩි අල්ලගෙන ඉන්නේ. 100 நாளைக்குள்ள அதை செய்வேன் பையன். දවස් 100ක් තුල කරනවා කියන්නේ. அதுக்கு 101வது நாள்ல இங்க எல்லாரும் மீடியால போட்டுட்டு இருப்பாங்க. 101 වෙනි දවසේ සියල්ල පත්‍රිකා. 101வது நாள் ஒண்ணுமே செய்யல. දවස් 101ක් වුණා මොකුත් නැහැ කියලා. இப்ப நம்ம சொல்றதை செய்யறதா இருக்கு. අපි කියන දේ කරනවා වගේ ඉන්නවා. சில நேரங்களில் நாங்க பொருத்தனை பண்ணுகிறோம். සමානව පොරොන්දු වෙනවා. மனம் பதில் சொல்லிடுவோம். අපි සිත් තුලින් කියනවා. அதுக்கப்புறம் நம்ம சொன்னா நான் பொருத்தனை பண்ணல. ඊට පස්සේ කියන මම පොරොන්දු சும்மா தானே சொன்னேன். මම නිකන් நீ කිව්වේ. சும்மா சொன்னாலே எங்க சொன்னேன்? ඔබ නිකන් කිව්ව කාටද? தேவ சமூகத்திலே சொன்னேன். දේව අමුකත් தேவ ஊழியரிடத்திலே දේව சொன்னேன். සේවකයාට කිව්වේ. தேவனுக்கு செய்வேன் என்று சொன்னேன். දෙවියන් වහන්සේට කරනවා. அதை எப்படி சும்மா செய்தேன்னு කොහොමද சொன்னா? නිකන් කියලා කියන්නේ? எனவே நாம் சொல்லுகிற பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம අපි கணக்கு. කතා කරන සෑම වචනයකම ගණන් දෙන්න ඕනේ. இரண்டாவதா දෙවන කාරණා. பெறுகிற ஒவ்வொரு பணத்துக்கும் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு காசுக்கும் நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். වැඩි වෙන්නා වූ අපට ලැබෙනා සෑම මුදලකටම රුපියලකට අපි ගණන් දෙන්න ඕනේ. மத்திய எழுதின சுவிசேஷம் මතේ සුභාරංචි පොත. 18வது அதிகாரம் 18 පරිච්ඡේදය. 21வது வசனம் தொடங்கி 35வது வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது 35 දක්වා බලනකොට அதில் 23வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. 23 පදේ ව්‍යාකරණය කියනවා. எப்படி எனில் කොයි ආකාරයෙන් பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. කොයි ආකාරයෙන්ම ස්වර්ග රාජ්‍ය තම ස්වාමියන් ගණන් බලන්න ඕන ආකාරයෙන් පිළිවෙලයි. பரலோக ராஜ்யம் ස්වර්ග රාජ්‍ය தன் ஊழியக்காரனில் තම සේවකයා තුලින් கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ගණන් බලන්න ஒரு ඕනේ. ராஜாவுக்கு ஒப்பாய் இருந்தார். රජෙකුට සමානව அப்ப තිබෙනවා. இதுல நாங்க ஒரு இந்த தாழ்ந்துகளை குறித்துதான சில காரியங்கள் உண்டு. මේකේ දීමනා ගැන තිබෙනවා. இல்ல அதாவது கடன் கொடுத்த ஒரு சம்பவம் உண்டு. මේකේ ණයක් දීපු සිදුවීමක් තිබෙනවා. அப்ப இந்த சம்பவத்தை நான் பார்க்கும் பொழுது සිදුවීම තුළ බලන විට அந்த ராஜா கணக்கு பார்க்கும்போது මේ රජතුමා ගණන් බලන විට அதை அவன் என்ன செய்தான், ඔව් මොනවද කිව්වේ? அதை என்ன செய்ய மறந்தான், මොකක්ද කරන්න අමතක அவன் எப்படி செய்தான் ඔව් කොහොමද කිව්වේ? என்பதை குறித்து සියලු அந்த ආකාරයෙන් ராஜா நிதானித்து அந்த இடத்துல அவனுக்கு நியாயம் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். රජතුමාගේ විමසා බලවට විනිශ්චය කරනවා කියන එක யாராவது வாசிங்க 21 22வது வசனம். සමහර 22 කිව්වේ. மத்தேயு 18வது அதிகாரம் 21 22. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து மத்தேயு 18 21 22. දාටි 22. அதற்கு இயேசு நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரரை மத்தேயு 18 அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 7 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். 23 எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. நாங்க என்ன செய்ய வேணுமா? අපි මොනවද කරන්න ඕනද? ஒண்ணு உன்னோட லிங்க் ஆகும். එකක් එක්කව. பேதுரு வந்து ஆண்டவரத்துல கேட்டான், පේතෘස්තුමාගේ දෙවියන්වහන්සේ ගාන. ஆண்டவரே நான் எத்தனை முறை மன்னிக்கிறேன்? ස්වාමීනි මම කීවරක් සමාව දෙන්න ඕනද? 7 முறை போதுமா? 7 වරක් ඇද්ද කියලා. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? දෙවියන්වහන්සේ මොනවද කියන්නේ? 7 20 முறை. 77 වරක්. அப்ப நாங்கள் மன்னிக்கிறதுக்கும் අපි සමාව දෙන්න அது கணக்கு பார்க்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? ගණන් බලනත් මොකද තියෙන බැඳීම? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ඒකයි දෙවියන්වහන්සේ කියන්නේ. பரலோக ராஜ்யம் ස්වර්ග රාජ්‍ය கணக்கு பார்க்க வேண்டும் இருக்கிற ஒரு ராஜாவுக்கு அது ஒப்பாயிருக்கிறது. රජේ ගණන් බලන ආකාරයේ රජාට සමානව තිබෙනවා. 24 வருஷம். 24 කියනවා. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10000 தாலந்து கடன்பட்டவர் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படிக்கு கட்டளையிட்டார். ஹalleluya. இன்னைக்கு பார்க்கிற ஊழியம் தான் உங்களுக்கு தெரியும். අද බලනවා මේ සේවය තමයි බලන්නේ. இல்லையா? நேத்து ஒரு பிரதர் வந்து சொல்லிட்டு போனா, ஜஸ்ட் அழகா இருக்கு ඊයේ பாஸ்டர். දේවාසික කෙනෙක්ගේ වුණත් තියා සභා පාස්ටර්. ஆனா இதுக்கு முன்னதாக நாங்க எப்படி இருக்கோம்ன்றது ඊට கற்றுக் කලින් கொள்வதற்கு தான் தெரியும். මේක කලින් කොහොමද මේක දෙවියන්වහන්සේ තමයි දන්නේ.
சிஸ்டர் பாபிக்கு தெரியும், සිස්ටර් බොබී දන්නවා, சிஸ்டர் இந்திராணிக்கு கொஞ்சம் தெரியும். සිස්ටර් ඉන්ද්‍රාණි පොඩ්ඩක් அப்ப දන්නවා. ஆரம்ப நாட்களில் நம்மோடு கூட இருந்து சிலருக்கு தெரியும். පටන් ගැනීමේ සිට ඊටපො සමහර අයට දන්නවා. ஊழியம் ஆரம்பித்த நாட்கள் மிகவும் சந்தோஷமா இருந்தது. நம்மிடத்துல இருக்க கையில கொஞ்சம் வருவாய் இருந்தது. සේවය පටන් ගත්ත කාලේ සතුටින් හිටියා, පොඩ්ඩක් ආර්ථික காலப்போக்கே நாங்க அதாவது ட்ரை ஆயிட்டோம். කාලේ යන්න යන අපි එකකමට அடுத்த நாளைக்கு என்ன செய்யறது என்பது நாங்க அன்னைக்கும் தான் பார்த்தோம், இன்னைக்கு வானம் தான் பார்த்தோம். ඊළඟ දවසේ මොනවද කරන්න කියලා නෑ හිටියේ. ஆனா இன்னைக்கு வானம் திறக்கப்பட்டது, அன்று வானம் சற்று மூடப்பட்டது. අද ආකාශ විවෘතලා දින එදා පොඩ්ඩක් වැහිලා. அந்த நேரத்திலே சிலரிடத்திலே நாங்கள் சில காரியங்களுக்காய் நாங்கள் கடன் பட்டிருந்தோம், பணம் வாங்கியிருந்தோம். එදා සමහර අය ළඟ ණය වෙලා තිබ්බා, සමහර දේවල් දෙන්න තිබුණා. அது வேற யார்ட்டையும் கிடையாது, வெளியில போய் நமக்கு வாங்க முடியாது. சபை மக்களிடத்துல தான் வாங்க. එළියට ගිහලා නෙමෙයි, සභාවේ අයින් තමයි. அதுல ஒரு சகோதரி நமக்கு சொன்ன ஒரு காரியம், ඒක එක සහෝදරියක් කියපු දෙයක්. உங்களுக்கு கொடுக்க முடியலன்னா ඔබට දෙන්න බැරි නම් அவங்க மனைவி புள்ளையில வித்து கொடுங்கண்ணா. ඔබේ දරුවෝ භාර්යාව විකුණලා දෙන්න. யார் சொன்னது? කවුද කිව්වේ? சபை விசுவாசம். සභාවේ ඇදලා. அதான் எப்பயுமே சொல்லுகிறது. ඒකයි කොයිලාවෙත් කියන්නේ. நம்ம மூஞ்சில காரி துப்பாதது மட்டும்தானே ஒழிய மற்ற நமக்கு என்னென்ன செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் நம்முடைய சபை மக்கள் செய்து අපේ මූණට කෙල ගහපු නැති ටික පමණයි අනිත් ඔක්කොම කරා සභාවේ. அப்படி இருந்தோம் එහෙම හිතලා எல்லாரையும் மன்னித்து மறந்து முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். ඔක්කොම අමතක කරලා සමාධියට ඉදිරියට යන இன்னைக்கு தான் இப்படி இருக்கிறோம் நாம். අද තමයි මේ මේ. ஆனால் இதை அதாவது நான் எப்பவும் சொல்றேன், நாங்கள் கடந்து வந்த பாதைகளை குறித்து பேசினாம வெட்கப்படவோ நாம கூடாது. අපි ගත කරලා மறைக்கவும் தேவையில்லை. අපි කියන්නේ ලැජ්ජ වෙන නරක අමතක කරන්න. அப்பப்போ வந்து கரண்ட் வெட்டிட்டு போயிடும். ඒ වෙලාවට සමහර වැඩ அந்த நேரத்துல நாங்க ஈஸ்வரனை வெளியில ஒரு இடத்துல போட்டுட்டு வெளியில படுத்திருந்த சந்தர்ப்பங்கள் உண்டு. මුදාව එළියට යන එළිය දාගත්තු අවස්ථාවල් ගොඩක් තිබෙනවා. ஆனா அந்த எல்லாவற்றையும் பார்த்து கர்த்தர் இன்று நம்மை මේ ஆசீர்வதிக்கிறார். සියල්ල බල දෙවියන්සට ආශිර්වාද කර දෙන්න. இன்றைக்கும் நமக்கு நிறைவு கிடையாது, අද සම්පූර්ණ නැහැ. ஆனால் குறைவின்றி கர்த்தர் මොකද කිසි ඉගයක් නැති උන්වහන්සේ அது කෙරේ. ஒரே ஒரு காரணம், நமக்கு கொடுத்ததிலே நாங்கள் உண்மையாக ඒකේ හේතුව දීපු දෙයක විශ්වාසවන්තව හිටියා. அதனால் கர்த்தர் நம்மை நடத்துவார். ඒ නිසා උන්වහන්සේ මඟ அப்ப පෙන්වනවා. நமக்கு கொடுக்கிறதிலே நாங்கள் உண்மையாக இருக்கும் අපට பொழுது දෙන දෙයක අපි විශ්වාසවන්ත වෙන විට கர்த்தர் நமக்கு கொடுத்ததுக்கு நாங்கள் சரியாய் நாங்கள் கணக்கு வைக்கும் பொழுது දෙවියන් වහන්සේ දීපු දෙයක අපි අරියාකාරව ගණන් දෙන විට கர்த்தர் அதற்கு சரியாய் நம்ம நியாயம். උන්වහන්සේට යුතු ආකාරයෙන් අපට නිශ්චය කරයි. அப்ப அந்த பரலோக ராஜ்யம் என்கிறது என்ன? ස්වර්ග රාජ්‍ය කියන්නේ මොනවද? நமக்கு கொடுக்கிறதை நாங்கள் சரியாய் நிர்வகிக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். අපට දෙන දේ අපි අරියාකාරව ඒක පාවිච්චි කරනවද බලා ගන්නවා කියන එක තමයි. இதனத்திலே அந்த ராஜாவுக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் நாங்கள் பட்ட கடனுக்கும் ஒரு லிங்க் இருக்கிறதை நாங்கள் මේ பார்க்கிறோம். රජාටයි ස්වර්ගෙට අපි ලබාගත්තු ණයට ඒක බැදී அப்ப நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ரூபாவுக்கும் நாங்கள் கர்த்தருக்கு கணக்கு අපිට கொடுக்கிறோம். අම්බුර සෑම රුපියලකටම අපි දෙවියන් වහන්සේට ගණන් දෙන්න ඕනේ. பசி. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் கால விழுந்து வணங்கி, ஆண்டவரே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றார். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பழம் கடன்பட்டிருந்தவனாக Right. இந்த இடத்துல இந்த சமம் புரிஞ்சா உங்களுக்கு මේකේ සිදුවේ ඔබට තේරුණාද? எவ்வளவு வாங்கி இருக்கிறாரு இவரு? ඊයත් මේ අරන් තියෙන්නේ 16,000. இப்பதானே வச்சாங்க. 16,000 காலத்து வாங்கியிருக்காரு. 16,000 කරන් දෙන්න. ஐயா எனக்கு கொடுக்க முடியல, ස්වාමීනි මට දෙන්න என் විදියක් குடும்ப නැහැ. நிலைமை அப்படி, මගේ පවුලේ තත්ත්වය මේකයි. வேலை இல்ல, වැඩ නැහැ. வருமானம் இல்ல, ආර්ථිකයෙන් அடுத்த நாளைக்கு என்ன செய்யறது தெரியல, தயவாய் மன்னிக்கணும் මට කරුණා அப்படின்னு කරන්න. கேட்டப்பதான் சொன்னோம். ஓகே ஓகே ஓகே. ඒ මේ කියනකොට ස්වාමියෙක්ව හරි හරි அதுதான் කවදාවත් கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ඒකමයි දෙවියන් වහන්සේ අපට සමාධියලා දෙන්නේ. நாங்கள் துருளான பாவம் செய்து අපි ගොඩාක් පව් කරලා கர்த்தர் கொடுத்ததை வீணாய் விரயம் செய்து දෙවියන් වහන්සේ දීපුදා නිකුනේ கர்த்தர் கொடுத்த වාසය தானந்துகளை வீணாய் நாங்கள் என்னத்துக்கு செய்து உலகத்துக்காய் நாங்கள் பிரயோகப்படுத்தி දෙවියන් වහන්සේ දුන්නා තාලන්තාව ලෝකෙ වෙනුවෙන් ප්‍රයෝජනය කරලා இப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசின உடனே நாங்கள் மனம் வருந்தி ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருக்கேன். දෙවියන් වහන්සේ කතා කරපුවා පස්තර ස්වාමීනි මා සමාධියට කියලා කියනවා. அதுக்கு பிறகு ஆண்டவர் நம்மை மன்னிச்சு விட்ட பிறகு ඊට පස්සේ උන්වහන්සේ අපිට සමාධිය நாங்கள் ලබා போகும்பொழுது என்ன நடக்கிறது? අපි යන විට මොනවද நம்மிடத்தில் 100 தாளந்து வாங்கின ஒருத்தர் நம்ம වෙන්නේ? 100ක් අපේ ණයගත්තු කෙනෙක් හමු වෙනවා. என்ன செய்யணும்? මොනවද කරන්නේ? வசனம் சொல்லுகிறது. මේ වචනේ කියනවා. என்ன சொல்லுது? මොනවද කියන්නේ? தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பழம் கடன்பட்டிருந்தவனாகிய ஆ. தன் உடன் வேலைக்காரர்கள் ஒருவனை கண்டு, யாரது? කවුද?
உடன் வேலைக்காரன், வேற யாரும் கிடையாது. සමග සේවක. நம்மோட கூட ஒண்ணா சேர்ந்து வேலை செய்றவங்க, நம்மோட கூட சேர்ந்து ஒண்ணா ஆராதிக்கிறவங்க, நம்மோட கூட சேர்ந்து ஒண்ணா ஒரு யாத்திரைக்கு போறவங்க, பேர்பட்டதான் ஒருவன் தான் இந்த கடன் வாங்கினவன். அப்ப அந்த நம்மோட கூட இருக்கிறவனுடைய நிலைமை நமக்கு நன்றாகவே தெரியும். தெரிந்த பொழுதிலும் நாங்கள் என்ன செய்கிறோம்? பிடித்து என்ன பண்றானா? தொண்டையில் நெரித்து நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றார். சரியா? 16,000 எங்க 100 எங்க? 16,000 කොයිද 100 කොයිද? இதுதான் நாம பண்ணிட்டு. මේක තමයි අපි කරන්නේ. ஆனா நம்ம பேச்சு எப்படி இருக்குது? අපේ කතාව කොහොමද? ஒண்ணுமே பண்ணல. මොකොත්ම කරේ නැහැ. நாங்க சரியா தான் செய்றோம். අපි හරියට තමයි කරන්නේ. கொடுத்தத தான் கேக்குறோம். ඉන්නේ තමයි ඉන්නේ. வேதம் சொல்லுகிறது. මේ වචනේ කියනවා. நீ கொடுத்தா திருப்பி கிடைக்கும்னு எதிர்பார்க்காத அப்படி. தேர දුන්නොත් ආයේ ඉල්ලන්න එපා කියලා. நான் அப்படிதான் கொடுக்கிறேன். පාලතුමත් එහෙම තමයි දෙන්නේ. சிலர் 10,000 கேட்பாங்க. සමහර 10,000 කිල්ල. 10,000 கேட்டா நான் 5,000 கொடுக்கிறேன். 10,000 කිලෝ 5,000 දෙන්න. ஏன்? ඇයි? எனக்கு தெரியும். දන්නවා. இந்த 5,000 வராது. මේ 5,000 එන්නේ නැහැ ஆனா කියලා. திருப்பி என்கிட்ட கேட்கவும் முடியாது. මොකද ආයෙ ඉල්ලන්නත් බෑ. ஏன்? ඇයි? ஏற்கனவே கொடுத்ததை நாம திருப்பி கொடுக்கிறோம். කලින්ම ගත්තු දේ දුන්නේ නැහැ. அதே நேரத்துல 10,000 கொடுத்துட்டு தலையில துண்டை போட்டுட்டு உட்கார்றது விட 10,000 දීලා උඹට එන්දිලා වාරිනවට වඩා 5,000 கொடுத்துட்டு 5,000 දීලා அந்த துண்டை தோல்ல போட்டுட்டு ராஜா மாதிரி போலாம். දෙලි කාල කරේ දාලා රජා වගේ යන්න පුළුවන්. எதை செய்தாலும் நாங்கள் சென்று මොනවා කරත් சிந்தித்து செய்ய வேண்டும். කල්පනා කරලා කරන්න ඕනේ. சில நேரம் சொல்லுவாங்க සමහර වෙලාවට සිස්ටර් කියනවා கொடுத்தா வராது. දුන්නත් එන්නේ නැහැ. எனக்கு தெரியும். මමත් දන්නවා. அதே நேரத்துல ඒ වෙලාවේ கொடுக்காம இருக்கவும் மனசு ஒத்துக்கிறார். දෙන්නේ නැතුව ඉන්නත් බෑ. அதுக்கு பிறகு 2 பேர் பேசிட்டாங்க. ඊට පස්සේ කතා කරලා හරි කමන්නේ නැහැ. அப்படின்னு கொடுக்கறது உண்டு. ඒ கொடுக்கிறதான செலவழிக்கிறதான வருகிறதான எல்லாவற்றுக்கும் நாங்கள் கணக்கு අපි දෙන වීරම් කරන අම්බ කරන සෑම දෙයකටම අපි ගණන් දෙන්න ඕනේ. அதுக்கு பிறகு நடந்த சம்பவத்தை நீங்க வேதத்துல ඊට வாசிக்கலாம். පස්සේ උනා සිදුවීම දේ වචන තුල இதை இன்னொருத்த போய் சொல்லி මේක තව කෙනෙක් කියලා அது நிமித்தமா அந்த ராஜா அவனை பிடித்து சிறையில ඒ போட்டு රජතුමා ඒ නිසා අවවාලලා සිරගත කරලා அதனாலதான் வேதம் தெளிவாய் ඒ சொல்லுகிறது. නිසා මේ වචනේ පැහැදිලිව කියන්නේ கடன் பட்டவர்கள் பரலோகம் போக முடியாது. ණය ගත්තු අය ස්වර්ගයට යන්න බැහැ කියලා. கொடுத்து தீர, அதாவது நாங்க கொடுக்கும் பொழுது நாங்க அதை வரும்னு எதிர்பார்க்கவும் கூடாது. මේක දින විට අපි බලාපොරොත්තු වෙන එක கொடுக்க முடியாதுன்னா வாங்கவும் கூடாது. දෙන්න බැරි නම් අපි ගන්න ரெண்டும் இருக்கு. දෙකම තියෙනවා. அப்ப நாம் ஒரு நிர்பந்தமான இடத்துல நாங்க நிற்கிறோம். අපි ඒකේ ස්ථානික අපි සිටින ආකාරය. எனவே நாம் பேசுகிற வார்த்தை குறித்து கணக்கு வைக்க කතා வேண்டும். කරන වචනේ අපි ගණන් நம்முடைய දෙන්න. வருமானம், நாம் வாங்குறது, கொடுக்கிறது, கொடுக்கல் வாங்கல்களை குறித்து நாங்கள் கணக்கு අපි வைக்க ගන්න வேண்டும். සෑම දෙයකම අපි උන්වහන්සේට ගණන් දෙන්න. ஏனென்றால் இது எல்லாவற்றிலும் கர்த்தர் இடைப்படுகிறவராய். මේ සියලු දේ තුල උන්වහන්සේ බැඳිලා ඉන්නවා. ரோமர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாங்கள் රෝමர் பார்க்கிறோம். 13 8 පදයෙන් බලනවා. ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் එකිනෙකට ප්‍රේම කරනවා උදා மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். අනිත් කිසි දෙයකින් අන් අයට ගන්න ණයකාරයෙක් වෙන්න. பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். අන් අයට ප්‍රේම කරන විශේෂිත කරනවා. அன்புதான் நாம கொடுக்க வேண்டியதான கடன், வாங்க வேண்டியதான கடன். ප්‍රේමය තමයි දෙන්න ඕන ගන්න ඕන එකම ණය. அப்ப அதுக்கு இந்தியில அன்பு ஒரு கடனை வாங்க வைக்கிறோம். ඒ නිසා අපි ප්‍රේමය ණයට ගන්න එපා කවුරු. கொடுத்த முடிஞ்ச දෙන්න පුළුවන්. அது உண்மையான அன்பு. ඒක විශ්වාසවන්ත වූ ප්‍රේමයක් වෙනවා. அன்பிலும் சில மாயமான அன்பு உண்டு. ප්‍රේමය තුලත් බොරු ආකාර ප්‍රේමයක් තිබෙනවා. முன்னுக்கு பார்த்து சிரிப்பையே ඉස්සරහට ඉනාවේ முன்னு கூட்டிட்டு பாரு. ඊට පස්සේ කතා කරනවා. பாரு பேண்ட்டும் ஆடும், බලන්න කල්සමයි මිනිහේ பாரு மூஞ்சும் ஆடும். මොනයි ඕයි බලන්න. இப்படி இருக்கு. ඒව ටික. முன்னுக்கு ஐயோ ඉස්සරහට අයියෝ ප්‍රේ அந்த அன்பை குறித்து ஆண்டவர் சொல்றார். ප්‍රේමය කරන මේ දෙවියන්වහන්සේ කතා அப்ப කරනවා. நம்ம அன்புதான் நாம் கொடுக்கிறதான வாங்குகிறதான கடனாய் ඒ இருக்கிறது. ප්‍රේමය තමයි අපි දෙන්නව ගන්න ප්‍රේමය තමයි ණය කරන්නේ. ஒன்றியமான் 3:16 நம்ம பார்க்கிறோம். 3:16. அவர் நம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். උන්වහන්සේ ජීවිත අපුණේ මේ පූජා කරන නිසා ප්‍රේමය. நாம் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். අපි සහෝදරයන්ගේ ජීවිතේ පූජා කරන ණයකාරයෙක් විදිහට ඉන්නවා. நீங்க யாருக்காகவாவது ஜீவனை கொடுப்பீங்களா? ඔබ කවුරු වෙනවද තම ජීවිතේ දෙනවද? முட்டா உயிர் எடுத்துட்டு தான் வருது. අද ඇවිත් 50 තමයි இப்படி வரட்டும் நேரம் நான் பார்த்துக்கிறேன் ඉත ආපු දේ බලා ගන්න. அப்படிங்கிறது. சந்தர்ப்பம் வரும்பொழுது வச்சு வாங்கிறது. අවස්ථාව ලැබෙනකොට හරි. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்றார்.
දෙවියන් වහන්සේම நாங்கள் பாவிகளாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக ஜீவனை අපි පෞකාරයන්ව ඉන්නකොටම උන්වහන්සේ තමයි ජීවිතේ அப்படி நாம் இன்னொருவருக்காக நம்முடைய ஜீவனை நாங்கள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். අපි තව කෙනෙක් වෙනුවෙන් අපේ ජීවිතේ දෙන්න සූදානම් பவுல் වෙනවා. அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எனக்காய் தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறதற்கு அவருடைய சபை மக்கள் ஆயத்தமாக இருந்தார்களா? පෞල්තුමා කියනවා ඔව් වෙනුවෙන් තව සභාවේ අය ඔවුන්ගේ ජීවිතේ දෙන්න සූදානම් හිටියා කියලා. நீங்க கொடுப்பீங்களா? ඔබ දෙනවද? மாறுபவரே, உள்ளதே ஒரு ஜீவன். කියන එක මොනවායි? இந்த உயிரை உங்களுக்காக கொடுத்து நான் என்ன பண்ணுவேன்? මේක ඔබට දෙන්න මම මොනවද என்னை කරන්නේ? நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. මා විශ්වාස කරලා පෞලක් ඉන්නවා. ஆண்டவர் அதை தான் வேதத்தில் எதிர்பார்க்கிறேன். දෙවියන් වහන්සේ ඒකයි බලාපොරොත්තු වෙන්නේ. உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிறவர். ඔබ සමග එක්කව නමස්කාර இது කරනවා. கர்த்தர் நமக்கு கொடுத்த உறவு. මේ දෙවියන් වහන්සේ දුන්නා වූ இந்த පෞල. உறவுக்கு நாம் தேவைப்படும் பொழுது මේ බැඳීම් වලට අපි උමනා වෙන විට அந்த இடத்துல நாம் நிற்கிறோம். ඒ ස්ථානයේ අපි ඉන්න ඕනේ. அப்படி இல்லாத பட்சத்தில் එහෙම නැතිනම් ஆண்டவர் நம்மை காணவில்லை. දෙවියන් වහන්සේ අපෙන් ගණන් காயின் ஆபேலுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். කායින් ආබේල්ගේ සිදුවීම ඔබ දන්නවා. பொறாமை நிமித்தமாய் கொலை உண்டானது. ඊර්ෂ්‍යාව නිසා මේ මිනිමැරීමක් සිදු கொலை වුණා. உண்டான பொழுது கர்த்தர் பேச ஆரம்பித்தார். මේ මිනිමැරීම තුළ උන්වහන්සේ කතා கர்த்தர் කරනකොට பேசும் பொழுது கேட்டார், උන්වහන්සේ කතා කරනකොට ඇහුවා. சகோதரனே, මේ සහෝදරයා කොහෙද? உடனே அண்ணன் என்ன சொல்றாரு? අයියා මොනවද කියන්නේ? அவனுக்கு நான் என்ன காவலாளியோ? ඌට මම රැකවලින්ද කියලා. இந்த ராஜா கதையில வர டயலாக் மாதிரி රජ කතාවල එන அவனுக்கு වචන. நான் என்ன காவலாளியோ? ඌට මම ආරක්ෂකයෙක්ද කියලා. அண்ணனுக்கு தம்பியை கொடுக்கறத அவன் பாத்துக்கிறது. අයියට මල්ලිව දෙන්න ඌ බලාගන්න. ஒரு தம்பிக்கு ஒரு அண்ணனை கொடுக்கறது அவனோட கூட ஸ்நேகமா இருக்கு. මල්ලිට අයියව දෙන්න ඌ සම ප්‍රේමයෙන්. சில கேட்ட சொல்லுவாங்க, எங்கப்பா அண்ணனை ரொம்ப நாள் காணவில்லை. සමහර ආපු අයියා කෝකට அவன் வாரதும் தெரியாது போறதும் தெரியாது. ඔබ ඉනේ දන්නේ නැහැ. இதுதான் அவங்களோட பதில். මේකයි ඔබ පිළිතුර. அப்ப நீ ஏன் அந்த குடும்பத்துல இருக்கிற? ඔබ ඉනේ පවුලේ ඉන්නේ. அவன் வாரதும் தெரியாது போறதும் தெரியாதுன்னா நீ அந்த குடும்பத்துல ஒரு ஆளே கிடையாது. ඔව් ඉනේක යන්නේක දන්නේ නැත්නම් ඔබ පවුලේ එක්කෙනෙක් නෙමෙයි. மத்த தேவையில்லாத எல்லா கதையும் பேசுறது. අනවශ්‍ය හැම කතාවම කතා ஆனா කරනවා. அவனை குறித்த கதையை மாத்திரம் நாங்க பேசுறது கிடையாது. ඔව් ගැන පමණක් කතා කරන්නේ නැහැ. நானும் இன்னொரு பாஸ்டர் சேர்ந்தான். පාරතුමයි තා පාරතුම பாஸ்டர் ஜெரோம குறித்து கலவுறது, පාරගිරම් ගැන ஜான் ஜெபராஜ குறித்து கலவுறது, කියන இந்த பக்கம் பெண்ணின குறித்து கலவுறது, அதாவது உலகம் முழுக்க உள்ள ஊழியக்காரன் கழுவிறது. ලෝකේ වටේම ඉන්න සේවකයන් ගැන කතා කරනවා. ஜெரோம் நம்ம தேசத்துல, ජෙරොම් තමයි අපේ දේශේ. ஜான் ஜெபராஜ் வந்து இந்தியாவுல, ජෝන් ජෙවරාජ් ඉන්දියාවේ. பெனியன் வந்து வெளிநாட்டுல. විදේනයිල විදේශික. அப்ப எல்லாத்தையும் கழுவுறது. ඔක්කොම ගැන කතා කරනවා. நம்மளோட கூட சேர்ந்து ஆனந்தத்துக்கு அசோக் இன்னைக்கு எங்க வரல ஆளங்கான අප එක නමස්කාර කරනකොට අශෝක් වාද அவன் இன்னைக்கு ආවේ வரலையோ? අද ආවේ නැද්ද? அவதான் அவர் கேட்பாரு. එහෙම තමයි. அவன் அந்த அளவுக்கு அவர் சகோதரன் மேல ஐக்கியமா இருக்கிறார். එච්චර ඒ සහෝදර සහෝදරයන් ඉන්නේ. இது கர்த்தர் எதிர்பார்க்கிறது. මේක නෙමෙයි උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙන්නේ. நம்மோடு கூட இருக்கிறவர்களை நாங்கள் விசாரிக்கிறோம். අපි සමග ඉන්නේ අපි විමසන්න ඕනේ. அவர்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது நாங்கள் அந்த இடத்துல இருக்கோம். ඌට උපකාර අවශ්‍ය වෙලාවට අපි එතන ඉන්නවා. ரோமர் 15வது அதிகாரம் රෝමර් 15 වෙනි 25 தொடங்கி 27 வரை நம்ம வாசிக்கிறோம். 25 26 දක්වා කියනවා. அதுல ஒரு வசனத்திலே நான் பார்க்கிறோம். ඒක මතයක් තුනක් බලන්න. ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க මම යහපතට බැඳිලා சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய ශරීර යහපතේ උණු இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்களே. මොම් ණයකාරයම ඉන්නවානේ. அதாவது அதாவது ஞான நன்மைகள், අපේ දැනුමෙන් අපි යහපත කරනවා. அதாவது ஊழியர்கள் உங்களுக்கு போதிக்கிறார்கள். සේවයන් දැනුමුතුකම් කියන විට தப்பா நினைச்சுக்கிறேன், நான் கேட்கிறேன் இன்னைக்கு தப்பா යාට நினைக்கிறேன். හිතන්න එපා. ஏன்னா இதுதான் வேத சத்தியம். මේක තමයි அதை දේවාලයේ நான் සත්‍යය. உங்களுக்கு போதிக்கிறேன். මේක අපට அப்ப උගන්වනවා. உங்களுக்கு யாராயும் வந்து உங்களுக்கு போதிக்கும் பொழுது ඔබට කවුරුහරි උගන් දැනුමුතුකම් சபையில කියනවා. இருந்து உங்களுக்கு ஆலோசனை මේ சொல்லுங்க. සභාවේ දැනුමුතුකම් ලැබෙන විට சபை ஊழியக்காரங்களுக்கு உங்களை நடத்தும் பொழுது සභාවේ සේවකයව அப்ப මගපෙන්නන இவர்கள் உங்களை ஞான நன்மையினாலே ඔබේ දැනීමෙන් உங்களை ஆசீர்வதிக்கும் ඔබ பொழுது ආශිර්වාද කරනවා. சரீர நன்மையிலே நான் நீங்கள் அவருக்கு உதவி செய்ய ශරීරයේ යහපතේ ඔබ උදව් උපකාර කරන්න ඕනේ. இப்படி செய்யாத பட்சத்தில் එහෙම කරන්නේ නැති තරම් நீங்கள் கர்த்தருக்கு கணக்கு දෙවියන් වහන්සේට ගණන් දෙන්න ඕනේ. இரண்டாவது. මේ දෙවෙනි. மூன்றாவதா තුන්වෙනි කාරණා. ஏற்கிற அல்லது செய்கிற කරන්නා වූ பொறுப்புகளுக்கு வேலைகளுக்கு நாங்கள் கணக்கு කරන්නා වූ වගකීම් වලට අපි ගණන් දෙන්න ඕනේ. முதலாவது நம்முடைய பேச்சுக்கு கணக்கு අපි கொடுக்க வேண்டும். වචනවලට ගණන් දෙන්න ඕනේ. இரண்டாவது நம்முடைய பணத்துக்கு கணக்கு අපි கொடுக்க මුදලට வேண்டும். ගණන් දෙන්න ඕනේ. மூன்றாவது நம்முடைய ஊழியத்துக்கு நாங்கள் செய்கிற வேலைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். තුන්වෙනි කාරණා අපි සේවයට අපි ගණන් දෙන්න ඕනේ. மத்திய எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் අතේ 25 වෙනි වචනේ. 14 தொடங்கி 30வது வசனம் வரை நீங்கள் வாசித்து ආදර பார்ப்பீர்கள். පඩම් දීලා කොහොම කියනවා. அதிலே 14 15 நாங்கள் இப்படியாக வாசிக்கிறோம். ආදර පාලේ මේ ආකාරයෙන් කියනවා. அன்றியும் பரலோகராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்களுக்கு வசமாய் ஒப்புவித்தது போல இருக்கிறது. அவன் அவனுடைய திறமைகளுக்கு தக்க ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான் என்று நாங்கள் வாசிக்கிறோம்.
ඒ අය යුතු ආකාරයෙන් තාලන්ත දීලා සැලින් පිට වුණා කියලා මේ ස්ථානේ வாழ்றோம். அப்ப ஒரு பரலோக ராஜ்யம் வந்து பிரதேசத்துக்கு பிரயாணம் போகிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. ස්වර්ග රාජ්‍යයේ පිට දේශයකට යනවා මිනිසෙක් සමාන කරනවා. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்து பரலோகம் போகும் பொழுது ඒ විශ්වාසයේ පොළොවේ ජීවත් වෙලා මේකිට ස්වර්ගයට යන විට ஒரு வேலையை கொடுத்துட்டு போனார். ඒක වැඩක් දීලා යනවා. என்ன வேலை? මොකද රාජකාරිය? சுவிசேஷம் சொல்ற. සුභාරංචිය කියන්නේ. சீஷர்களாய் ஆக்குவார். ගෝලයන් පත් කරන්න ඕනේ කියලා. ஞானஸ்தானம் கொடுக்கும்படிக்கு சபைக்கு அழைத்து வர வேண்டும். පෞද්ගලිකව ලබා ගන්න පිළිස இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலை. මේ ඔක්කොම දේවල් වාසය දුන්නා රාජකාරිය. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்துகள் கிருபைகளுக்கு ஏற்ப கர்த்தர் அந்த கிருபைகளுக்கு සෑම කෙනෙකුට එක එක්කෙනාට යුතු ආකාරයෙන් දීමනා තාලන්ත වරම් උන්වහන්සේ දීලා තිබුණා. அது பெஞ்சமினுக்கு போய் ஓட்டுறது முடியும். බෙන්ජමින්ට යාත්‍රා දෙන්න. அவர் ஓட்டுற நானும் போய் போய் ஓட்ட போனா ඔවුන්ගේ අක්ෂර නිරෝධනවා කියලා කඩස්ටේ මොනවද වෙන්නේ? பேய் நம்மள ஓட்டி යක්ෂ අපේ වෙනවා. சில வருஷங்களுக்கு முன்பதான் අවුරුද්දකට කලින්. ஒரு சகோதரி பேய் ஓட்டுறதுக்கு கூட்டிட்டு போனோம். ඒ සහෝදරියගේ යක්ෂ එරවන්න ගියා. சரியா? நான் அந்த சகோதரியோட அவங்க ஊழியர்கள் நானும் போயிருக்கேன். පාවුතුමා ඒ සහෝදරිය සමග போன பொழுது நாங்க போகும் பொழுது அது உள்ள ஆட ஆரம்பிச்சிருச்சு. යනකොටම ඇතුලේ අඬන්න පටන් ගත්තා. சத்தம் மட்டும் கேக்குது. உள்ள போயாச்சு. හරි කියලා අතට ගියා. இப்ப இல்ல முன்னாடி பாத்தீங்கன்னா ராத்திரி 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. දැන් මගේ ඉස්සරහට එකට දෙකට කෝල් அவங்க කරලා மணி சொல்லுவாங்க பார்த்து போங்க உங்களை யாராவது தூக்கிவாங்க. ඉස්සරකේ බලන්න ඔයා කොහොමද උත්සාහය இந்த இப்பெல்லாம் அப்படி 1 மணிக்கு கூப்பிடுறதுல அந்த அளவுக்கு சொல்றோம். දැන් මේ මට ගන්න ඒවාසන් ප්‍රශංසාවයි. அப்ப போனோடனே ඊයේ ගමන් என்னதான் கூட்டிட்டு போறாங்களே පාරතුමා එක්ක යනවා. இல்ல பலி கொடுக்கறதுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப கூட்டிட்டு போன இந்த சிஸ்டர் என்ன பண்ணிருக்கானோ මේ එකගේ සිස්ටර් මොනවද කරන්න ඕනේ? மாஸ்டர் பாருங்க இவங்க தான் அண்ணன் நம்மகிட்ட ஒப்புச்சு. පාස්ටර් මෙයා තමයි කියලා පාර දෙන්න ඕනේ. இவங்க போய் அவங்கள விட்டுச்சு என்ன பண்ண போறாங்க. මෙයා ගිහලා මොනවද කරන්න කියලා. அது விட்டுச்சு பாருங்க 2 3 அடி. දුන්නා පාරවල් දෙක තුනක් விட்ட සිස්ටර්. அடியில அவன் கையெல்லாம் ஆயிடுச்சு. සිස්ටර් ගාපු ගාව සිස්ටර් அப்படி வந்து பக்கத்துல உட்கார்ந்து ඒ මලකරයිල වාඩි වුණා. அதுக்கு மேல என்ன சொல்றாங்க ඊට පස්සේ තමයි කිව්වා வாசிச்சோம். පාස්ටර් ආත්මය முதல்ல சொல்லிட்டேன் මේ කලින්ම කිව්වා නම් මොකද? நானும் பார்த்துட்டு ஆடுறதெல்லாம் ஆடி ஊதுறதெல்லாம் ஊதி முக்கிறதெல்லாம் முக்கிட்டு அதுக்கு அமைதியா இருக்கு. පාස්ටර් බලයිද කරන அது ஒரு ஜாமட்ட ஒரு பிரச்சனை ඊට இல்லை. පස්සේ ආත්මය කරා நானும் அதை முக்கும் போது நானும் போய் அதை குடி சமத்தி அது என்ன அடிச்சு எதுக்கு பிரச்சனை. ඩගමන් මම ගිහලා මට ගාලා அதனாலதான் சொல்றாங்க தமிழ்ல ஒரு பழமொழி விட்டு ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் பாடுற மாட்டை பாடி கறக்கணும். அப்ப அது ஆடுற மாட்டை நானும் அது மேல ஆடிட்டு ஏற போச்சுன்னா அது நமக்கு என்ன ஆகும் பிரச்சனை. அதனால நம்ம இடம் அறிந்து நம்ம செயல்பட வேண்டும். ස්ථානයේ දැනගෙන අපි ක්‍රියා කරන්න ඕනේ. அப்ப கர்த்தர் நம்ம ஊழியப்படுத்துறாங்க. දෙවියන්වහන්සේ අපට සේවය දී දෙනවා. ஐயா உங்க பேர் நம்ம மறந்துட்டோம். சார் 25ஆம் தேதி 25 டிசம்பர் மாதம் டிசம்பர் 25 ட்ராக் பிரிண்ட் பண்ணி மனைவி பிள்ளை மகளோட கூட භාර්යාව சின்னவளுக்கு 1 வயசு இருக்குமா 2 வயசு 2 வயசு பிள்ளையும் අවුරුදු දෙකේ දරුවයි சாமும் அவங்களோட மனைவியுமாய் சேர்ந்து கான்ஃபரன்ஸுக்கு போயிட்டு 300 400 பேர் 400 பேருக்கு டெக்ஸ்ட் கொடுத்தாங்க. පවුලක් වශයෙන් සුභාරංචිය කියලා පත්‍රිකා දින සුභාරංචිය කියලා තියෙන ගෝල් පිස් එක 600. அதுல 3 பேர் ஃபோன் பண்ணி இருக்காங்க. මේ තුන් දෙනෙක් කෝල් அந்த කරලා 3 பேரை இன்னொரு சபைக்கு ஒப்பு கொடுத்து තුන් දෙනාට සමහර බාර දීලා තියෙනවා. நாம என்ன பண்ணோம்? අපි මොනවද කියන්නේ? நன்றி அறிதல் ஆராதனை முடிந்து உபவாச ஜெபம் முடிக்கிறதுக்கு முன்னால ஆளை காணோம். ඉරහල් දෙමේ අවසන් වෙන கேட்ட மிஸ்ஸி. දෙනක නෑවෝ அங்க ගිහින් போய் ஸ்டேட்டஸ்ல பார்த்தா பிரியாணி படம் வருது. ඒ කියලා ස්ටේටස් එකේ වල බුරියානි பிரியாணி பண்ணி முட்டையும் சுத்தி வச்சு බුරියානි අතර පිටරත් වටේ තියෙනවා. சாப்பிட்டு தப்பே கிடையாது. අන්න ඇරෙන්නේ නැහැ. நமக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்க. දැන් දීලා කන්න. செஞ்சு தரம் இருக்காமல. ඒක දෙන්න දෙකේ. போன வருஷம் சொன்னது இப்ப இந்த வருஷத்துல 10 நாள் ஆயிடுச்சு இன்னும் கிடைக்கல. ඊයවුරුද්ද කීපේ මේ ආව දවස් 10 கிடைக்கும் என்ற விசுவாசத்தோடு கூட இருப்போம். ලැබෙයි කියන විශ්වාසයෙන් கர்த்தர் விசுவாசத்தை கனப்படுத்துவார். ආසයෙන් ඉන්න කරු කරයි. ஆமென் சொல்லுங்க. ආමේන්. எனக்கு பிரியாணி வரதுக்காக அது மாதிரி புரியாங்க. அப்ப கர்த்தர் நம்மை அழைத்து நமக்கு திறமைக்கு தக்க தாளந்துக்கு தக்கதாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ඒ මාස අපේ හැකියාවන් වල යුතු ආකාරය අපිට දී දෙනවා. தம்பி அவருக்கு கொடுத்ததை அவருக்கு මේ செய்திருக்கிறார். සහෝදර දීපු හැකියාවන් மாஸ்டர் වල அவருக்கு கொடுத்து அவர் செய்துட்டு இருக்கிறார். පාල්තුමාට ஆராதனைக்கு முன்பதாகவும் கூட யாரோ எங்கேயோ ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டர் சிங்கத்துல ஜெபம் பண்ணுங்க. නමස්කාර කලින් සිංහලෙක් කියලා நான் சொன்னேன் இல்லனே ஆராதனைக்கு பிறகு ஜெபம் பண்ணலாம். இல்ல ஒரு ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் பாத்துக்கலாம். නෑ දැන් ආත්මයෙන් පස්සේ බලන්න.
நமக்கு கொடுக்கப்பட்டதை அந்த உத்தரவாதத்தை நாங்கள் எடுத்து நாங்கள் செயல்படும் பொழுதுதான் கர்த்தர் அதற்கு ஏற்றுவாங்க. අපිට දුන්නා වාක්‍යයම අපි හරියාකාරයෙන් කරනකොට උන්වහන්සේ ආශිර්වාද කරනවා. இன்னைக்கு நமக்கு கொடுத்த அந்த உத்தரவாதங்களை கர்த்தர் கொடுத்த தானந்துகளை நம்ம யாருக்காக අද பயன்படுத்தணும்? දුන්නා වාක්‍යයම තාලන්ත කවුරු දේශනද පාවිච්චි කරන්නේ? எதற்காக பயன்படுத்தணும்? මොනවද පාවිච්චි කරන්නේ? யாருக்காக කවුරු பயன்படுத்தணும்? දේශනද පාවිච්චි කරන්නේ? அந்த தானந்து உண்மையின் கடைசி நீங்க பாருங்க, இது முன்பதான் இதை குறித்து நான் பேசியிருக்கிறேன். කලින් මේ ගැන කතා කරලා තියෙනවා. அது அதிகமாய் சம்பாதித்தவனுக்கு யாரு புதைத்து வைத்தாலும் அவனிடத்திலிருந்து பிடிங்கி அது கொடுக்கப்படுகிறது. ගොඩාක් කම්ම කරපු එක්කෙනාට අනිත් එක්කෙනාට උදුරලා දෙනවා. கொஞ்சத்திலே உண்மையாக இருந்து பாருங்க. ස්වල්පයකට විශ්වාසවන්ත වෙලා கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தானந்தை கர்த்தருடைய ராஜ்யத்துக்காய் ராஜ்யத்தின் விருமாக்கத்துக்காக பயன்படுத்துகிறார். දෙවියන්වහන්සේ දේව රාජ්‍ය උදෙසා අප ක්‍රියා කරනවා. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். දෙවියන්වහන්සේ පොරොන්දු උන්වහන්සේ ඉටු කරයි. நமக்கு கொடுத்த ஊழியம் எதுனால இருக்கு? අපට දුන්නා සේවය මොකක් වුණා? இன்னைக்கு காலையில நான் கூட்டிட்டேன் பெருகிட்டேன். අද උදෑසන පාල්තුම අතුගාගෙන හිටියා. பிறகு திலீப் வந்து எல்லா காலையிலும் செய்தாரு. ඊට පස්සේ දිලිප් අයලා කරා. அப்பதான் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். ඒක තමයි එක දෙයක් වෙන්නේ. இந்த வருஷ கடைசியில நான் சில நாட்கள் ஆலயத்துல இருந்து நான் ஜெபம் பண்ணேன். මේ අවුරුද්දේ ඊයවුරුද්දේ අන්තිමේ පාල්තුම ஜெபம் பண்ணும்போது ஒரு கேஸ்ட்ரிக் டேப்லெட் ஒன்று குடிச்சிட்டு அந்த இதை அங்க பின்னாடி வச்சு ගෑස්ට්‍රික් පෙත්තක් බීලා ඒ කොලේ පිටිපස්සේ දාලා දෙන්නා. புது வருஷத்துக்கு முன்பதாக ஆலயத்தை எல்லாமே தட்டி பெருக்கி எல்லாமே பூ க்ளீன் பண்ணாங்க. අවුරුද්දකට කලින් දේවස්ථාන සම්පූර්ණ හොදලා පවිත්‍ර කරා. அப்ப அதை என்ன பண்ணியிருந்திருக்கணும்? ඒක මොනවද කරන්න ඕනේ? நான் போய் சொன்னா அந்த கூட்டி பெருக்கி வச்சுட்டு அதில் இருக்கு பாருங்க. පොරික් ගෝන අතුගාලා එළිය දින බලන්න. என்ன பண்ணியிருக்கணும்? මොනවද කරන්නේ? தட்டி பெருக்கும்போது அதையும் சேர்த்து தட்டி இருக்கணுமா இல்லையா? අත්පස් ගන්නකොට ඒකට එක්කනේ අතු ගන්න ඕනේ. அது அன்னைக்கே தான் இருக்குது. ඒක එතනම. இதுல இருந்து என்ன தெரியுது? මේකේ මොනවද நீங்க තේරෙන්නේ? தட்டி பெருக்கி இருக்கிறாங்க. ඔබ අත්පස් කරලා ஆனா தட்டி பெருக்கல. ඒක හරියාකාරව කරලා නැහැ. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? தட்டி பெருக்கிறாங்க. ඒක අතුගාලා ஆனா தட்டி பெருக்கல. හරියාකාරව කරලා නැහැ. அதனாலதான் போன வருஷம் வச்ச அந்த டேப்லெட்ல உள்ள கவர் அப்படியே அங்க ඒක கிடக்கு. තමයි ගිය අවුරුද්දේ කුපෙන්න තියෙන්නේ. இந்த சர்ச் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுங்களா? දේවස්ථාන කුමන දන්නවනේ. குறைந்தபட்சம் ஒரு 2-3 பேர் தான் புதுசா வர்றாங்க. ඒක තමයි மத்தவங்க எல்லாருமே ஒரு வருஷத்துக்கு மேல வந்துட்டாங்க. ඔක්කොම අවුරුද්දට කලින් එන අය තමයි. அப்ப இந்த கர்ட் போட்டு 2 வருஷமா. ඒ කරන්නේ දාලා අවුරුද්දක්. அப்ப இந்த இடத்துல என்னென்ன இருக்குது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ස්ථානික මොනවද දේවල් කොහොමද? என்னைக்காவது ஏதாவது மாற்றங்கள் பார்த்து அந்த மாற்றங்கள் ஏன் வந்ததுன்னு கேட்டிருக்கீங்களா? அல்லது இந்த மாற்றங்களுக்கு காரணம் என்னன்னு சொல்லி விசாரிச்சா? කවදාද මොනවාරි වෙනසක් දැකලා අයින් කියලා ආරම්භ කරන එකට හේතු ආලා දෙනවද? கிடையாது. නෑ. ஃபேன் வேலை செய்யுது இல்லையா? දැන් වැඩ කරනවා නේද? இது வேலை செய்யுது இல்லையா වැඩ කරන්නේ නැද්ද? அப்படின்னு பதில் போயிடுச்சு. බලලා යනවා. சேர் போட்டு வச்சு මොකද දාලා තියෙන්නේ? என்னைக்காவது போட்ட சேர்ல வந்து போட்ட மாதிரி வந்து உட்காந்துருக்கீங்க? කවදාද දාපු විදිහට වාඩිලා දෙනවද? சொல்லுங்க. කියන්න. உங்களை தான் கேட்குறேன். ඒක තමයි. ஒண்ணு முன்னுக்கு இழுத்து போட்டு දැන් உட்காருறது, ඉස්සරහට කරලා දාලා. இல்லைன்னா பின்னுக்கு இழுத்து போட்டு නැත්නම් உட்காரு. පිටිපස්සට දාලා වගේ. வேதம் என்ன சொல்லுகிறது? මේ වචනේ මොනවද කියන්නේ? தகப்பனுடைய எல்லைக்குறியை மாற்றார். පියාගේ සීමාව වෙනස් කරන්න එපා. சேர் இப்படி போடுறது அப்படிதான் இருக்கும். මොකද මේ දාලා තියෙන දේ මොනවද? முன்னுக்கு பின்னுக்கு போட்டு உட்கார்றதுக்கோ ඉස්සරහට පස්සට අතට දාන්න. இழுத்து போறதுக்கு கிடையாது. ඒ දායකයන් දාන්න නෙමෙයි. பார்த்துருக்கீங்க? බලලා දෙනවා. இது தெரிஞ்சு சரிங்களா தெரியாம சரிங்களோ දැනගෙන தெரியாது. කරනවද උදේට කරනවද දන්නේ இது නැහැ. எல்லாம் கர்த்தருக்கு பார்த்து கொண்டது. මේ සියල්ල වහන්සේ நாம் බලාගෙන செய்கிற ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கணக்கு අපි கொடுக்க කරන வேண்டும். සෑම දෙයකටම කරන් දෙන්න. அப்ப நமக்கு கிடைத்திருக்கிற ஒவ்வொரு தாளத்துக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தருணத்துக்கும் நாங்கள் கர்த்தருக்கு கணக்கு අපිට கொடுக்க ලැබිලා வேண்டும். තියෙන සෑම දීමනාවකටම අපි උන්වහන්සේ 2026வது வருஷத்தின் 11வது நாள் 1வது மாதத்திலே கர்த்தர் என்னை உங்களை ஜீவனோடு கூட வைத்து இந்த இடத்துல ஆராதிக்க செய்திருப்பாரானால் 2020 මේ මොහොත දක්වා උන්වහන්සේ අප ජීවිතවන්තර තමයි නමස්කාරයෙන් තබා நான் දෙනවා. எப்பவுமே உங்கள்ட்ட கேட்கிற ஒரு கேள்வி, කොයිලාට මේ ආන්නවද? ஏன் ஆண்டவர் என்ன ரட்சித்தீங்க? ඇයි ස්වාමීන් වහන්සේ? எதுக்கு ஆண்டவர் என்ன ඇයි ரட்சித்தீங்க? ස්වාමීන් වහන්සේ? ஏன் ஆண்டவர் இந்த சபையில ඇයි வச்சிருக்கீங்க? ස්වාමීන් වහන්සේ මේ இந்த සභාවේ வருஷத்துல நான் என்ன செய்ய சித்தமா මේ இருக்கிறேன்? අවුරුද්දේ මම මොනවද කරනවද කැමති? இந்த வருஷம் ஆரம்பிச்சு 11 நாள் யாராவது கேட்டீங்களா? මේ අවුරුද්ද පටන් ගන්න දවසේ කොලා කොහොමද යවද? இந்த வருஷத்துல நான் என்ன செய்ய வேண்டும் எத்தனை பேர் கேட்டீங்க? මේ අවුරුද්ද මම මොනවද කරන්න ඕනේ කියලා කී දෙනෙක් ඇහුවද? மத்தவங்க என்ன பண்ணீங்க? අනිත් එක මොනවද කිව්වේ? காலைல சாப்பிடும் போதே கேட்கறது பகலுக்கு என்ன, උදේට කනකොට මාන දවල්ට මොනවද කිව්වේ? பகலுக்கு சாப்பிடும் போதே கேட்கறது நைட்டுக்கு என்ன, දවල්ට කනකොට ආන රැට මොනවද කිව්වේ? டீக்கு ஏதாவது செய்றீங்களா? அதுக்கு உயிரோட இருக்கும். ඒක පිළිතුරු தின்னு தின்னே செத்து போறது. කාල කාලම් කරේ. காலைல சாப்பிடும் போதே கேட்பாங்க උදේට කනකොටම ආයි. பகலுக்கு என்ன, දවල්ට මොනවද?
பகலுக்கு நல்லா சாப்பிட்டு போட்டு பையன் சாப்பிட்டா 2 நாளைக்கு சாப்பிட முடியாது. දවල්ට උදේට ගානේ දී කොහොමද அந்த அளவுக்கு சாப்பாடு. ඒ තරමට කනවා. இந்த நைட்டுக்கு என்ன රැට මොනවාද? வயிற்றுக்குள்ள இறங்கி நான் செமிக்கவே ஆரம்பிக்கல. බරය තුල ගිහලා දිනවල அதுக்கு நைட்டுக்கு கேட்க රැට ආවා. இருந்தேன்னாட்டுக்கு வாழ்ந்தேன். ඉඳලා බලන්න ජීවත් වෙලා වුණා. ஆனா கர்த்தருக்கு கொடுத்தது ஒவ்வொரு துண்டுக்கும் நாம் கறந்து. දේවාස දුන්න සෑම කොටසකම අපි කරා. யோவான் 3:15 நான் பார்க்கிறோம். யோவான் 3:15 பிதாவானவர் குமாரனில் அன்பாய் இருந்து தேவாස පුත්‍රයාගේ எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்தார். සියලු වහන්සේගේ අස්තින බාර දීලා. அப்ப குமாரனாகிய தேவன் அவர் வரும் பொழுது පුත්‍රයාගේ දේවාස එන විට அவர் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொடுத்தார். සියලු වහන්සේට බාර දීලා. அந்த கொடுத்த ஒவ்வொன்றுக்கும் அவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்கும் பொழுது විවාස දුන් සෑම දෙයකම අපි நம்ம ගණන් கணக்கு ගන්නවා. ஒப்புவிக்க தகுதியுள்ளவர்களாய் இருக்கிறோம். අපි ගණන් දෙන්න සූදානම්ෙන් ඉන්න ඕනේ. ஏனென்றால் இங்கே அவர் வருகிறது நம்மை நியாயத்திற்கும்படியாய் මක්නිසාරන් වහන්සේ ඉන්නේ අපව නිශ්චය කරන්න. நம்மை ரட்சிக்கும்படியாய் අපි வருகிறார். ගලවන්න නෙවෙයි. நம்மை பரலோகம் அழைத்து අපව செல்கிறார். ස්වර්ගයට ගෙනියන්න. பரலோகம் போவதற்கு தகுதியுள்ளவர்களாய் இருக்கிறோம். ස්වර්ගයට යන්න අපි සුදුසුකම් 2 ගෙනියන්න. கொரிந்தியர் 5:18 நம்ம මේ பார்க்கிறோம். කොරන්ති 5:18 වල. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. සියලු වහන්සේ තුලින් அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு වහන්සේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තුලින් நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி අපව තමන්ට සමාන කොට ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். සමාව දීමේ சேவை අපට දී දෙනවා. நமக்கு என்ன ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? சேவை දී දෙන්නේ என்ன ஊழியம்? මොන சேவை? நான் வாட்சத கேக்குறீங்களா? මාතුමා කියනෝනේ ආනවද? අප කන් දෙනවද? என்ன ஊழியம்? මොන சேவைද? என்னையாவது ரட்சிக்காண்டவர். ආයතන ස්වාමී. என்ன ஊழியம்? මොකද ඒ சேவை? என்னப்பா? ஒப்புரவாக்குதலின் ஊழியம். எத்தனை பேர் நாங்க ஒப்புரவாக்குதலின் ஊழியம் செய்யறோம்? දීගෙනෙක් ඒ සමාජීය சேவை කරනවා. முடிஞ்சா பிரித்து வச்சுக்கிட்டோம். පුළුවන් නම් අපි වෙන් කරලා දෙන්න. சொன்னாங்க நீங்க ஒரு சேர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. நடக்குது මෙන්න මේව කිව්ව මෙන්න ඒක කතා කරන්නේ සමාජීය சேவை. ඒ ஒப்புரவாக்குதலின் ஊழியம். සමාජ சேவை. நடுவே சொல்லு. ඉරිගිලගේ. நீ போட்ட ட்ரெஸ்ஸை பத்தி இப்படி எனக்கு தாறுமாறா சொன்னாங்க. பார்த்தா அவங்க கடவுள் தெருவில் பேசிட்டு இருந்தாங்க. ඔබ දාපු අඳුම ගැන ඕන නැති විදිහට කතා කරලා ඔබ අතක කතා කරගෙන ඉන්න ஒப்புரவாக்குதலின் ஊழியம். සමාජීය சேவை. நீங்க ஒரு சபைக்கு ஒண்ணுமே செய்யறது இல்லையாமே. ඔබ සභාවට මුකුත්ම කරන්න යන්නේ. இது எல்லாருக்கும் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. ඒ ඔක්කොම ඉස්සර කියන්නේ කිය. அது உங்களுக்கு சொல்லலாம் தானே. ඒ ඔබට කියන දේ නේද? என்ன ஊழியம்? මොකක්ද ඒ சேவை? ஒப்புரவாக்குதலின் සමාජීය சேவை. தேசிய මේක කරන්නේ. அப்படியே சொன்னாலும் ඒවම කිව්වා. நாம் என்ன செய்யணும்? අපි මොනවද කරන්න ඕනේ? கேட்டும் கேட்காது போல. අහලත් මොනවයි වගේ ඉන්න ඕනේ. அப்படியே சொன்னாங்க. ඒකද කිව්වේ? எனக்கு இவன் கேட்கவே இல்லையே. මට අහුවෙම නැහැ. அப்படி சொன்னா விஷயம் முடிஞ்சு. ඒක දුවන කයිවරයි. இது ஊத்துறது. මේ වක් කරනවා. பாத்துறீங்களா ஐயர் நாள் ஊத்துவாங்க. බලන්න අයියර කුළු වක් කරනවා. என்னது? ஏற்கனவே இருந்தாங்க. කලින් මේක පත්‍රී කරනවා කියන්නේ. அவங்களுக்கு வழங்குதோ இல்லையோ. ඔවුන්ට මේ ගන්න கேட்கிற மற்றவங்களுக்கு வழங்குதோ இல்லையோ. ஆனா ஊத்திக்கிட்டே இருப்பான். நமக்கு වක් කරගෙන ඉන්නේ. ஊத்திக்கிட்டே இருப்பான். ඒ පත්‍රී කරනවා. பக்கத்துல இருந்து போட்டுக்கிட்டே இருப்பான். ළඟින් එකක් දාගෙන ඉන්න. பாத்துருக்கீங்களா? බලලා දේවල් அதுதான் ஒப்புரவாக்குதல் ஊழியம். ඒක තමයි. என்ன செய்யறது? මේ දේවල් කරන්න අර. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியம் என்ன? දෙවියන් වහන්සේ අපට දුන් සේවය මොකක්ද? கூடுமானால் පුළුවන් නම් யாரோடும் சமாதானமாய் இருக்கும்படிக்கு நான் සියලු දෙනා සමග සමාදානයෙන් முடியலையா? බැරිද? நாம கிளம்பி අපි අයින් කරලා යන්න. அந்த இடத்துல கலகத்தை ඒ ස්ථානයේ අපි කැළඹීමක් ඇති කරන්න නරකයි. நம்மளால சமாதானம் இருக்க முடியலையா? අපට සමාදානයෙන් ඉන්න நம்மளால බැරිද? ஒத்து போக අපට முடியலையா? ඒකට යන්න බැරිද? நாம கிளம்பிடுவோம். අපි අයින් වෙනවා. அந்த இடத்துல இருந்து இருக்கிற சமாதானத்தை ඒ நம்ம ස්ථානයේ තියෙන සමාදානයට අපි නැති කරන්න. ஏனென்றால் ඇයි නම්? இது கர்த்தருடைய சபை. මේ දෙවියන් වහන්සේගේ සභාව. கர்த்தர் கொடுத்த ஊழியம். දෙවියන් වහන්සේ දුන් සේවය. இதிலே கலகத்தை உண்டு பண்ண உங்களுக்கு எனக்கு මේකේ அதிகாரம். කැලලක් ඇති කරන ඔබටයි මටයි බලයක් නැහැ. அவங்க உங்களுக்கு கொடுத்த தானத்துக்கு තම තමන්ට දුන්නා වචනේ පැහැදිලිව කියවන්න. 14வது வசனத்திலே ගාත්‍රණ පටි சொல்லப்படுகிறது அழைத்து කැඳවලා ஒப்பு கொடுத்தார். පාර දුන්නා කියලා. அப்ப இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் මේ அழைத்திருக்கிறார். ස්ථානයේ ඉන්න සෑම කෙනෙක්ව කැඳවලා. அழைத்து உங்களுக்கு ஒரு பொறுப்பை கர்த்தர் ඒ கொடுத்தார். වහන්සේ කැඳවලා අපට වාක්‍යව බාර அந்த දෙනවා. பொறுப்பை நீங்க நிறைவேற்றும் මේ பொழுது වාක්‍යව ඉෂ්ට කරන විට அதற்கு ஏற்ற ஊதியத்தை கர்த்தர் ඒ உங்களுக்கு යුතු ඵලය වහන්සේ ඔබට ලබා දෙනවා. ஹalleluya. හalleluya. ஊழியத்தை போன்ற உன்னதமான வேலை இந்த பூமியில எங்கேயுமே கிடையாது. දේව සේවයට සමාන කිසිම රාජකාරියක් වැඩක් මේ පොළවේ නැහැ. இருக்குதா? ඊළඟට நாங்க முக்கிய வேலை செஞ்சா අපි කොච්චර රටපළදවල වැඩ කරා. 24 மணி நேரம் வேலை செய்தா පැය 24ම වැඩ කෙරුවා. மாசம் முழுக்க வேலை செஞ்சா මාසෙ මුළුල්ලේ වැඩ කරා. நமக்கு எவ்வளவு சம்பளமோ அவ்வளவுதான். අපට
පණිය කියන එක තමයි ලැබෙන්නේ. வருஷத்துக்கு ஒருக்கா அவங்க இஷ்டப்பட்ட போனஸ் தருவாங்க. අවුරුද්දක පාරක් උන්ට அப்படி இல்லைன்னா நவம்பர் மாசமே சொல்லிடுவாங்க நஷ்டம் அப்படின்னு. නැත්නම් නොවැම්බර් මාසෙකේ පාඩුයි කියලා. ஆனா நமக்கு නමුත් අපිට நஷ்டமே கிடையாது. පාඩුවක්ම නැහැ. எப்பெல்லாம் தேவை කොයි වෙලාවෙ අවශ්‍යතාවයේදී உண்மையாய் நாங்கள் இருப்போம். විශ්වාසවන්තව අපි ඉන්නවා. தேவன் நம்ம ஊதியத்தை தருவார். දෙවියන් වහන්සේ අපිට ඒ කුලිය ලබා දෙනවා. நம்ம எந்த அளவுக்கு ஓடுகிறோம் කොයි තරමට අපි දුවනවද? அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ඒ තරමට උන්වහන්සේ ආශිර්වාද කරනවා. நமக்கு கொடுத்த தாளந்தை எவ்வளவு கர்த்தருடைய ராஜ்யத்தை விரிவாக்கத்துக்காக අපිට பயன்படுத்தும் දුන්නා දීමන උන්වහන්සේ රාජ්‍ය උදෙසා අපි කොච්චර ඒක පාවිච්චි அந்த කරනවද? அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ඒ තරමට උන්වහන්සේ ආශිර්වාද කරනවා. நான் ஒரு ட்ரெஸ் පත්‍රිකා 600ක් குடும்பமாய் போய் கொடுத்தேன். පවුලක් වශයෙන් දීලා තියෙනවා. அதனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ඒකේ උන්ට ප්‍රයෝජනෙ මොකක්ද? இப்போதைக்கு மூணாவது ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது ඒක පෞකාරයේ පසුතැවෙන විට பரலோக ராஜ்யம் சந்தோஷம். ස්වර්ග රාජ්‍යයේ සතුටටපත් වෙනවා. ඒක පෞකාරය. நிறைய பேர் ගොඩාක් අය நம்ம නේද? பரலோக ராஜ்யத்துல எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு தெரியாது. ස්වර්ග රාජ්‍ය කී දෙනෙක් කියලා අපි ஆனா දන්නේ නැහැ. பிதாகுமாரன் பரிசுத்தாவி திரியேக தேவன் இருக்கிறார் நமக்கு தெரியும். නමුත් විද්‍යාන වහන්සේ ඉතර ඉන්නවා කියන එක අපි දන්නවා. கப்ரியேலும் மீகாவேலும் இருக்கிறார்கள். ඒප්‍රිල් මේකාගේ ස්ථානයේ ඉන්නවා කියන එක අපි දන්නවා. ஏராளமான தூதர்கள் இருக்கிறாங்க. ගොඩාක් ඒ දූතයන් ඉන්නවා කියලා අපි දන්නවා. ஆனா அவருடைய எண்ணிக்கை நமக்கு ඒ தெரியாது. ගණන අපි දන්නේ அப்ப නැහැ. அந்த ஒரு மனத்திரும்புதலின் நிமித்தமாக කෙනෙක්ගේ පසුතැවීම තුලින් அந்த முழு பரலோகமும் சந்தோஷப்படுதலாம். ස්වර්ග රාජ්‍යයේ ප්‍රීතියටපත් වෙනවා නම් சந்தோஷப்பட்டு நமக்கு கொடுக்கறதான போனஸ். ප්‍රීතියටපත් වෙන බෝනස් එක උන්වහන්සේ දෙනවා නේද? කියන්නේ சந்தோஷப்பட்டு கொடுக்கறதான gift සතුටෙන් දෙන එක නේද ඇක්ක? கிடைக்குமா கிடைக்காது? ලැබෙයිද නැද්ද? செய்கிறதை உண்மையாய் உத்தமமாய் நம்ம කරන දේ උතුම්ම අවක්කව අපි කරන්න ඕනේ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். දෙවියන් අප ආශිර්වාද කරනවා. හalleluya. அந்த ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் நம்புகிறோம். මේ ආශිර්වාදය තමයි භුක්ති විඳින්නේ. அதான் நான் மறுபடியும் சொல்றேன். ඒකයි නැවත නැවත කියන්නේ. நமக்கு நிறைவாய் இல்லை. සම්පූර්ණම නැහැ. ஆனால் குறைவின்றி கர்த்தர். අරුම දෙයක්වත් නැහැ. அடுத்தது எப்படி வரும்னு தெரியாது. ඊළඟට කොහොම එනවද දන්නේ නැහැ. ஆனால் கர்த்தர். නමුත් දෙවියන් මඟ පෙන්නනවා. நான் வர ஆபீஸ்ல வச்சிருக்கேன். கடந்த வாரத்திலே ගත සතියේ நான் ஒரு கணக்கை பார்த்தேன். ගණන් කොහොමද කියන්නේ? முடிஞ்ச கணக்கு போடுங்க. පුරණ ගණන් දාලා. 75,000 வீட்டு வாடகை. 75 ගෙවල් 12,000 ரூபாய் கரண்ட் பில். කරුණ පිළ 12000. இஷ்யூட ஸ்கூலுக்கு வந்து 12,900 ரூபாய். පුතාගේ ඉස්කෝලේ 12900. அது போக இன்னும் ஏதோ இன்னொரு 2 காரியத்துக்கு நான் செலவு பண்ணேன். තව කාරණා இந்த දෙකක්. இந்த மூணுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க? මේ තුනට කීයක් විතර කරනවද? 99,500. அப்ப 99,500. இது எப்ப நான் செலவு பண்ணேன்? කොහෙලා ඉඳන් කරේ? ஒரே நாள். එකවරද? நீங்க யாராவது அவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்களா? ඔබ කවුරු ඉඳන් කරලා තියෙනවද? ஒரு ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்களா? එක්කෙනෙක්වත් නැහැ. කවුද? ஏன் சொல்லுகிறேன்? ඇයි මේක කියන්නේ? இது நம்ம இருந்து செலவு பண்ணல. තිබිලා වේලම් කරන්නේ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරනවා. திடீர்னு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து டபுள் எடுத்து අදිසිය වෙලොත් කවුරුද ග්‍රාමයක් කරනවා. செவ நேரத்தில் ஆண்டவர் சொன்னார் ஒரு எஸ்எம்எஸ் යාත්‍රා වෙලාවේ දෙවියන් වහන්සේ කිව්වා SMS එකක් දැම්මා. போட்டு දාලා என்னுடைய ஒரு சிநேகிதர் පාල්පල් දෙක මේක යවලා දුන්නා. உடனே போயிட்டு அதை நாம் அப்படியே அமைக்கிருக்கலாம்ல. කොහොමද යන්නේ ගන්න දෙපයි. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ඒ රාජ්‍ය උදෙසා. அவருக்கு நாங்கள் செய்வதாலும் ඔබට செய்வார் කරේට අපිට කරනවද නැද්ද? கண்டிப்பா செய்வோம். අනිවාර්යයෙන්ම වහන්සේ කරනවා. ஏனென்றால் நாங்கள் விதைக்கிறது தேவனுடைய தொழில். ඇයි නම් අපි වපුරන්නේ දෙවියන් වහන්සේගේ கர்த்தர் වාක්‍යය. நமக்கு கொடுக்கிறதை දෙවියන් වහන්සේ අපිට நம்ம திருப்பி දෙන්නා. அவருக்கே கொடுக்கும் பொழுது අපි නැවත උන්වහන්සේට கர்த்தர் දෙන්නා. யாருக்கும் கடனாளி கிடையாது. දෙවියන් වහන්සේ කාටවත් ණයකාරයෙක් වෙන්නේ නැහැ. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கும். දිලින්දර අනුකම්පා කරන දෙවියන් වහන්සේ ණය දෙනවා. ஒவ்வொரு சனிக்கிழமை நாங்கள் ஏழைகளுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்கும் பொழுது සෑම සෙන්සුවරකම දෙන දිලින්දන්ට කෑම நாங்கள் දෙනවා. யாருக்கு கடன் கொடுக்கிறோம்? කාටද අපි ණය දෙන්නේ? கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறோம். දෙවියන් වහන්සේ அப்ப ණය சனிக்கிழமை ஊழியத்துல வந்து ஊழியம் பண்றவங்க இருக்கிறீங்க. සෙනසුරාදා சேவை அப்ப කරන அந்த சனிக்கிழமை ஊழியத்துல வந்து ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க நீங்க ஊழியம் செய்யும் பொழுது யாருக்காக செய்றீங்க? සෙනසුරාදා දිලින්දන්ට මේ சேவை කරනකොට කවටද මේ அப்ப சேவை කරන්නේ? ஊழியத்துக்குரிய கைமறை கர்த்தர் கொடுப்பாரா இல்லையா? சேவை கொடுத்தே දෙවියන් වහන්සේ දෙනවද නැද්ද? அவ்வளோ பண்ணியும் எது இன்னும் நாம தரித்திரத்துல இருக்கிறோம் இன்னும் புலம்பிட்டு இருக்கிறோம்னா ඉතින් காரணம் ඒකට අපි දිලින්දුකම ඉන්න හේතුව මොකක්ද? எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் මොනවා කරත් දෙවියන් වහන්සේ කියලා මොකද සිතින් කරන්න ඕන? மனப்பூர்வமாய் சேர்த்துக்கிறேன். සම්පූර්ණ සිතින් කරන්න ඕන. போனா போன் பண்ணி கேட்பாங்க. ඊයාන කෝල් කරලා ආන්න ඕන. உங்க பேரை கொஞ்சம் பாவிச்சுக்கிறேன். අපේ නම්බරට පාවිච්චි කරන්න. தத்தா என்ன இன்னைக்கு காட்டணும்? ළඟ සිස්ටර් දාගෙන அவங்களோட டிங்கு 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 வந்துட்டு அவங்களோட அப்படியே போயிடும். එයාත් ඇවිල්ලාගේ වැඩේ කරලා යනවා.
எனக்குள்ள பிரச்சனை எனக்கு தானே தெரியும். මට තියෙන ප්‍රශ්න මම නේ அவனுக்கு தெரியுமா? ඒගොල්ලෝ දන්නවා. அப்படின்ட்டு நாளைக்கு என்ன ஆயிடுது? ඒ වෙනකොට ඉතින් මොනවද වෙන්නේ? அப்ப நம்ம யாருக்கு செய்கிறோம்? කාටද අපි මේ දේවල් කරන්නේ? சில நாள் புரியாது. සමහරවිට බෑ. ஆனால் நாங்கள் அதை செய்யும் பொழுது නමුත් අපි මේ දේ කරන විට கர்த்தர் பார்ப்பார். දෙවියන් වහන්සේ දකිනවා. கர்த்தர் பார்த்தால் දෙවියන් වහන්සේ දැක්සුවා பார்ப்பார். නිකන් ඉතින් அப்ப நாங்கள் எதை செய்தால் நாங்கள் கர்த்தருக்கு செய்யணும். අපි මොන දේ කරත් උන්වහන්සේට කරන්නේ. முதலாவது நம்முடைய வாயை காக்க ප්‍රථමයෙන් வேண்டும். අපේ මුඛය ආරක්ෂා කරගන්න. வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் අපේ நாங்கள் මුඛයෙන් கர்த்தருக்கு පිට වෙන සෑම වචනයක්ම අපි ගණන් දෙන්න ඕනේ. கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு சதத்துக்கும் ஒவ்வொரு பணத்துக்கும் நாங்கள் கணக்கு. දෙවියන් වහන්සේ දෙන සෑම සතේකටම රුපියලක් ගණන් දෙන්න ඕනේ. கர்த்தர் கொடுக்கிறதான ஊழியத்திற்கு நாங்கள் செய்கிறதான வேலைக்கு நாங்கள் உத்தரவாதம். දෙවියන් වහන්සේගේ සේවයට අපි විශ්වාසවන්තව වාක්‍යයෙන් යුතු ආකාරයෙන් ඉන්න ඕනේ. அம்மா පවුල් ஊருக்கே போய் பிள்ளைகளை பார்ப்பாங்க. මුළු ගමේම දරුවන්ව நம்ம කියලා பிள்ளைகளை බලන්න. பார்க்கறது கிடையாது. අපේ ළමයින්ව බලන්න. கேட்டா ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ආවොත් මොනවාරි කතාවක් කියයි. ஊராம் பிள்ளைய குட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானா வளரும். අරුන්ගේ ළමයින්ට කිව්වොත් මගේ அது ළමයි வளராது. යදින්නේ නැහැ. வளரணுமே ஓடி போயிடும். වැදෙන්න කලින්ම පැනලේ. அப்புறம் உட்காந்து இருக்க வேண்டியது. ඊට පස්සේ වාඩිලා ඉන්නවා. எங்க போச்சுன்னே தெரியாது. කොයි ගියාද දන්නේ නැහැ. போனுச்சு வரவே ගියා ගියාම යාළුවා. போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ෆෝන් එක ස්විච් ඔෆ්. அப்படியே வளர்க்கணும். අපි දරුවා වඩන්නේ. அப்ப குடும்பத்திலே உங்கள் பொறுப்புகளை செய்ய வேண்டும். පවුලේ ඔබගේ වාක්‍යයෙන් ඔබ කරන්නේ. வேலை தரத்துல போய் அலட்டுறது. වැඩ කරන ස්ථාන කියන இங்க இருந்து அந்த மேசைக்கு போறது, அங்க இருந்து அந்த மேசைக்கு போறது, இங்க வந்து தாமி இருக்கிறது. මේ මේසේ දාම් මත. உங்களோட முத்தரத்துல நீ வந்து வேலை செய்ய. ඔබට දීප ස්ථානේ වාඩිලා වැඩ කරන්න. வேலை தரத்துல. වැඩ කරන ස්ථාන. ஊழியத்துல. සේවය. நமக்கு என்ன கொடுத்தாரோ අපිට මොනවද දුන්නේ? ඒ කරන්න. மேயிற மாட்டேன் நக்கிற மாட்டுக்கு எடுக்கப்பட்டது. புரியுதா? තේරුණාද පාඩම මගේ උදේ? இவர் பாட்டு அழகா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காரு. පාඩම පාඩම කරලා. நான் போய் பக்கத்துல போயிட்டேன். අර තාම ඉඳපැද. அப்படின்னா ඒක දියුර நல்லா மேய்ஞ்சிட்டு මොකද කරකේ. நாங்க போய் அப்படி பக்கத்துல கட்டி ළඟ ගිහිල්ලා அதுக்கு பிறகு நான் மேயிறத விட்டுட்டு அது நம்மளை பார்த்துட்டு அது ඊට පස්සේ යාගේ වැඩි නවත්තලා අනිත් බලන්න. அது அவங்களுக்கு செய்ய முடியும். තම තමන්ගේ දේවල් அப்படி තමයි செய்யும் பொழுது කරන විට 2026 வருஷத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். අවුරුද්ද වඩනවා ආශිර්වාද. ஹalleluya. හalleluya. வாய் காக்கப்பட வேண்டும். කට ආරක්ෂා වෙන්න ඕනේ. ஏன்னா யாக்கோபு சொல்லு நாவும் நெருப்பு தானே. තමන්ගේ මුඛයත් ඇවිල්ලා ගින්න. நாம இங்க இருந்து நாவல வீட்டுல பத்த வச்சு விட்டுறோம். මේක නාවල පිටි වත්තු කරන්න පුළුවන්. பாஸ்டர் அங்க போறதுக்கு முன்னாடி அங்க சிஸ்டர் நிப்பாங்க. පාස්ටර් යන්න කලින් සිස්ටර් ඉන්නේ. ஏய் எக்கடி போறேன். කොහෙද ගියේ? இல்லம்மா நான் அங்க தான் போயிட்டு வரேன். ඈ මේ තමයි ගියේ. இல்ல இப்பதான் பஸ் டிரைவ் ஃபோன் பண்ணது. දැන් තමයි පාරේ කොහෙද நீ வரலையா? ආවේ නැහැ. டேய் ඒ කොහෙද? நல்லா தான போயிட்டு இருக்காரு. කොහොමද නේ යන්නේ? அடி விட்டுரு. ඒ නෑවලු. நான் வந்து කට ආරක්ෂා වෙන්න. வாங்கிட்டு අරගෙන நான் இப்ப சொன்ன தர்றேன். කවද්ද මම කිව්වේ දෙනවා කියලා. கிடைக்கும் போது தானே தர சொன்னீங்க. ලැබෙනකොට දෙන්න. கிடைக்கும் போது தரேன். ලැබෙනකොට දෙන්න. அது உனக்கு எப்பவுமே கிடைக்காது. ඒකයි කොහෙලා ලැබෙන්නේ. உத்தரவாதமே. වාක්‍යයෙන් ඉන්නවා. பொருத்தனை பண்ணியாச்சா. පොරොන්දුනාද. தலையே போனாலும். ඔළුවම දෙන්නම ගියා. இந்த ராஜாவுடைய பேர் எனக்கு தெரியாது. මේ රජතුමාගේ නම දන්නේ ஏன்னா නැහැ. வேதத்துல முக்காவாசி எனக்கு தெரியாது. මේ වචනේ උගාලා ஆனால் ஒரு ராஜா ஒரு பொருத்தனை பண்ணுகிறார் யுத்தத்துக்கு போகும். මුත් එක රජෙක් පොරොන්දුවක් කරනවා යුද්ධ නෑර කලින්. யுத்தத்தை நான் ஜெயித்து வரும் பொழுது මේ යුද්ධ ජයගෙන මම එන විට எனக்கு முன்பதாக எது தென்படுகிறதோ මගේ ඉස්සරහට මට அதை මොනවද நான் கர்த்தருக்கு பலி ඒක செய்வேன். මම දේවාංශය ඔප්පු කරනවා. இதான் உடைய பொருத்தனை. මේක ඔබේ පොරොන්දු. போகிறார், යනවා யுத்தம் பண்ணுகிறார், යුද්ධ කරනවා ஜெயிக்கிறார். දිනනවා வரும் பொழுது එන විට மனநோக்கி டாக்டர் තමන්ගේ එකම එක දිනේ. அந்த ராஜா யாருக்கு தெரியுமா? யாரும் ඒ රජතුමා කවුද කියලා දන්නවද? எப்தா எப்தா ඉත්තා කියලා කියනවා. ஏன்னா எனக்கு அந்த பேர் மறந்து போச்சு. யாரு யாரு காலேவா. இது எப்தாவா காலேவா? යෙප්තාද කාලෙද්ද? யாரும் கூப்பிடல இப்ப. තාම දැනගන්න ඕනේ. எப்தாவா காலேவா? යෙප්තාද කාලෙද්ද? இங்க ஒரு பட்டிமன்றம் போயிட்டு இருக்கு. நீ கேட்பா யோசிச்சு சொல்லணும். யாரோ ஒரு ஆள் කවුරුද කියන්නේ? சரியா? හරිද? அவர் மகன் வந்து வர்றான். අරගේ දිනේ அவர் சொல்றான், ඔව් කියනවා. ஐயோ மகளை அடிச்சுக்கிறாரு. අයියෝ දිනේ நான் කියලා பொருத்தனை பண்ணினேன். මම පොරොන්දුවක් කරා. நான் எப்படி கத்திருக்கலையே කොහොමද දේවාංශ නෑ அவர் කියන්නේ? சொல்றான், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ඒ කියන කිසි ප්‍රශ්නයක් முதலாவது நான் போயிட்டு இந்த சிநேகிதிகளோட சந்தோஷமா இருக்கணும். பிறகு நீங்க එතන මගේ මිත්‍රසම ගිහලා සතුටු වෙලා ඉන්න ඊට පස්සේ මේ பொருத்தனை கத்திருக்கு பண்ணினா පොරොන්දුව දේවාංශ ஊழியம் செய்வேன் என்று ஒத்துக்கொண்டார். සේවය කරනවා කියලා බාර தலையே போனாலும் நான் දෙල්ල ගියත් ඒක කරන්න ඕනේ.
அந்த நேரத்திலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். ඒ වෙලාවේ දේවනාසගේ ජීවිතය ආස්කාර அற்புதத்துக்கு කරනවා. ஈடாக எதுவுமே இல்லை. ඒ ආස්කමට සමාන කිසිවක් නැහැ. ஹalleluya. හalleluya. இந்த 2026 வருஷம் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். 2020 ගේ ජීවිතය ආශිර්වාද கர்த்தர் கொடுக்கிற எல்லாவற்றிற்கும் நீங்கள் சரியாய் கணக்கு දේවනාස දෙන සෑම දෙයකම අරියාකාරව ඔබ ගණන් දෙන්න. செய்வீங்களா? ධන්‍යවාද. ஆமென். ආමේන්. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். දේවනාස ඔබ ආශිර්වාද කරනවා. යාපන. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். යාපත් ස්වාමීන් වහන්සේ දවස් ස්තුතිවන්ත වෙනවා. தேவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னதை போதிக்க சொன்னதை நான் போதிக்கிறேன். ස්වාමීන් වහන්සේ දරුවන්ට පවසන්න කියපු දේ පැවසුවා. அதை நாங்களும் கடைபிடிக்க எங்களுக்கு கரம் செய்யுங்கள். මමයි අපයි අත්විඳින ஆண்டவரே, இந்த வருஷத்திலே கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ස්වාමීන් වහන්සේ අපට ප්‍රවාදින ආශිර්වාද ලබා ගන්න අපට மறுநாள் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திரியேக தேவனுடைய நாமத்தினாலே நான் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க. ආව සෑම දරුවෙක්ම ක්‍රිස්තුයාණන්සේගේ නාමයෙන් ආශිර්වාද කරනවා. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියා. ஆமென். ஹalleluya. இந்த நேரத்திலே நாங்கள் கர்த்தருக்கு என்று நாங்கள் கொடுப்போம். ඒ වෙලාවේ දේවනාසට සම්මාදම් කරමු. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.